लक्ष्म्या सह ऋषिकेशः देव्या कारुण्यरूपया रक्षक सर्वसिद्धान्ते वेदान्तेषु च गीयते। आकारत्रय संपन्नाम् अरविंद निवासिनीं अशेष जगदीशित्रीं वंदे वरदवल्लभाम्। ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குரவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து வாழி யதிராசன் வாழி யதிராசன் வாழி யதிராசன் என வாழ்த்துவார். வாழியென வாழ்த்துவார் வாழியென வாழ்த்துவார் தாளிணையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை. ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீஹி நித்யமங்களம். அமுதனார் அமுதம் கமழ் திருவாயும் அலகிலம் சோதி செயற்வடிவும் அமுதமென்னகையும் புகருடன் திகழும் துய்யதாம் முப்புரி நூலும் அமைவுடை குருவாய் அடியவர்கொழியாய் விளங்கும் அண்ணங்காரியர்த்தம் அமுதமென் மொழியும் குமுதமென் மலரே நயனமும் நெஞ்சகலாவே. இந்த இனிமையான மாலை பொழுதில் இங்கே கூடியிருப்பவர்களான உங்கள் அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை சமர்ப்பித்துக் கொண்டு ஆழ்வார்கள் வைபவங்கிற தலைப்பிலே யானறிந்த அளவில் சில வார்த்தைகள் பேசத் தொடங்குகிறேன். நம்முடைய பாரத தேசத்தில் மதங்களுக்கு குறையில்லை. மதங்கிற வடமொழி சொல்லுக்கு மார்க்கம் வழிங்கிறது பொருளாக சொல்லப்பட்டுள்ளது. பகவானை அடைவதற்கு எதொன்று வழியாக விளங்குகிறதோ அதைத்தான் மார்க்கம் மதம்னு நாம் சொல்லுகிறோம். அதே போல சம்பிரதாயங்கிற சொல்லையும் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். சம்பிரதாயம்னா என்ன அர்த்தம்னால் முன்புள்ளவர்களால் எதொன்று பின்புள்ளவர்களுக்கு சரியாக தரப்படுகின்றதோ அதுவே சம்பிரதாயம். நமக்கு பின்னாடி வரவாளுக்கு நல்ல விதமாக நம்மாலே தரப்படுவது எதுவோ அது சம்பிரதாயம். அதே போல சாஸ்திரம்ங்கிற சொல்லையும் கேட்டிருப்பீர்கள். சாஸ்திரம்னா சாசனாத்து சாஸ்திரம்னு சொல்லுவார்கள். இதை பண்ணு இதை பண்ணாதேன்னு எதொன்று நமக்கு சொல்லுமோ அதுதான் சாஸ்திரம். பொய் பேசாதேன்னு சொல்லும், சத்தியம் வதா உண்மையே பேசுன்னு சொல்லும். அப்போ கிருத்தியாகிருத்திய விவேகம், செய்ய வேண்டியது எது செய்யத்தகாதது எது அப்படிங்கிற அந்த அறிவை நமக்கு நல்குவது சாஸ்திரங்கள். இப்போ அல்டிமேட் கோல் அப்படிங்கிறது பகவானை அடைவது. எந்த மதமாக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து முழங்குகின்ற விஷயம் யாதெனின் இறைவனை அடைகை. ஆனால் எப்படி அடையிறதுங்கிறதுலேயும் யார் இறைவன்கிறதுலேயும் பலரும் மாறுபட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய பாரத தேசத்திலே வேத வேதாந்தங்களுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது. வேதங்கிற வடமொழி சொல்லுக்கு அர்த்தம் என்னன்னால் நமக்கு தெரியாததை எதொன்று எடுத்து சொல்லுமோ அதற்கு வேதம்னு பேர். அதே வேதத்திற்கு மறைங்கிற பெயரும் இருக்கு பாருங்க. யாருக்கு தன்னை காட்டக்கூடாதோ அவர்களிடம் தன்னை மறைத்து வைத்துக் கொள்வதாலே வேதம் மறை என்றும் வழங்கப்படுகிறது. வேதங்கள் 4. ஆனால் சாஸ்திரம் சொல்றது அனந்தாவை வேதாகாங்கிறது. வேதங்களுக்கு அளவே கிடையாது. ஆனால் 4 வேதங்கள்னு சொல்லுகிறோமே,
ருக் யஜுஸ் சாம அதர்வ வேதங்கள் அப்படின்னு சொல்லுகிறோம். அதர்வ வேதம்னு சொல்கிறோம், அதர்வணம்னு சொல்லுகிறோம். அப்போ 4 வேதங்கள்னு வச்சுட்டுருக்கோமேனால் அதை கிருஷ்ணத்வைபாயனருங்கிற ஒருத்தர் அவ்விதமாக நமக்கு பிரித்து கொடுத்தார். அப்படி பிரித்து கொடுத்ததுனாலேயே அவருக்கு என்ன பெயர் ஏற்பட்டதுனால் வியாசருங்கிற பெயர் ஏற்பட்டது. அதுவும் வேதவியாசர்னு தான் அவரை சொல்லுகிறோம். வேதங்களை பகுத்தவர், பிரித்தவர், வகுத்தவர் அப்படிங்கிறது பொருள். ஒரு மூட்டையாக கிடந்த வேதங்களே இந்த பகுதி ருக்வேதத்திலே சேர்க்கப்பட வேண்டியது, இந்த பகுதி யஜுர்வேதத்திலே இருக்கப்பட வேண்டியது அப்படின்னு பிரித்து கொடுத்த பெருந்தகை. அவருக்கு இயற்பெயர் கிருஷ்ணத்வைபாயனர் என்பது. ஒரு தீவிலே அவதரித்தார். பராசரருடைய பிள்ளை கிருஷ்ணர்னு அவருக்கு பெயர் வைத்தார்கள். அவர் தான் வேதவியாசர்னு பின்னாளிலே அறியப்பட்டார். அவர் தான் 4 வேதங்கள்னு நமக்கு ஒரு கிரமமாக வேதங்களை கொடுத்துருக்கார். அந்த 4 வேதங்களுக்கு அங்கங்கள் 6 உண்டு. சிக்ஷா, வியாக்கரணம், நிருக்தம், ஜோதிஷம், சந்தஸ், கல்பம் அப்படின்னு சொல்லுவார்கள். அதுக்கு மேலே வேதாந்தம்ங்கிறது உபனிஷத்துக்கள். அதைத்தான் நிகமாந்தம், வேதாந்தம், உபனிஷத்து அப்படின்னெல்லாம் வழங்குகிறோம். வேதத்தினுடைய முடிவான பகுதின்னு பொருள், நிறைவான பகுதி. இப்போ வேதத்தை 2ஆக பார்க்கணும். ஒன்று கர்மபாகம், மற்றொன்று பிரம்மபாகம். என்னென்ன யாகங்களை எவ்வவர்களை கொண்டு எத்தனை நாள் எப்படி செய்ய வேண்டும், என்னென்ன பலன்களுக்காக என்னென்ன யாகங்கள் செய்யப்பட வேண்டும், இதெல்லாம் ஒரு பகுதி கூறும். புத்திரகாமேஷ்டி யாகம் தசரதன் பண்ணார் இல்லையோ, புத்திரப்பேறு வேண்டி செய்யப்பட்ட யாகம். அதே போலத்தான் ஜோதிஷ்டோமம்னு ஒரு யாகம் உண்டு. அதை பண்ணினோன்னா ஸ்வர்க்கம் கிடைக்குங்கிறார். அதுபோல் பல பலன்களை உத்தேசித்து பல யாகங்கள், பூஜைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. என்னென்ன யாகத்தை எப்படி எப்படி பண்ணினா என்னென்ன பலன்கிறத வேதத்தினுடைய ஒரு பகுதி பேசும். இன்னொரு பகுதி வேதாந்தம் என்ன காட்டும்னால், இந்த பலன்கள் எல்லாம் தரவன் ஒருத்தன் இருக்கான் இல்லையோ, அவன் யார், எப்படிப்பட்டவன், எத்தன்மையன்கிறத நமக்கு சொல்லும். அவரை அடைவதற்கு வழியாது. ஏன்னா நாமே நம்மை பார்த்து கொண்டோம்னால் மேலே மேலே புதியதாக பல பொருள்களை சேர்த்து கொண்டே இருப்போம். பெருசாக ஒன்றும் அதுக்கு பிரயோஜனமே இருக்காது. வாங்கிறச்சே ஏதோ அதன் பேரில் ஒரு ஆர்வம் இருக்கும். வாங்கின பிற்பாடு 2-4 நாளில் அது தீர்ந்து போய்விடும். இது பிரயோஜனம் இல்லை அப்படின்னு மனசு சொல்லும். பகவான் பார்த்துட்டே இருப்பார். அப்படின்னா ஆசையெல்லாம் இப்போ விட்டுட போகிறானான்னு அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு. இல்லை இல்லை, வேற ஒரு பொருள் பெயரில் ஆசை வந்திருக்கும். அடுத்து வாங்கினா அதை தாண்டா வாங்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பான். அப்போ பெருமாள் புரிஞ்சு விட்டார். இல்லை இல்லை, இந்த ஒரு வஸ்துவில் தான் இவனுக்கு ஆசை போயிருக்கு, இப்போ அடுத்த வஸ்துவை பார்த்துட்டு இருக்கான். அது கிடச்சி கொடுத்துனா அதன் பேரில் இருக்கக்கூடிய ஒரு பைத்தியகாரத்தனம், ஒரு மோகம், அதுவும் தொலையத்தான் போகிறது. ஆனால் அறிவாளியாக இருக்கிறவன் ஒரு கட்டத்திலே சிந்திப்பானாம், என்னென்ன பலன்களை நான் பெற்றாலும் போதும்னு எனக்கு தோன்ற மாட்டேன் என்கிறது. இன்னொன்று, அந்த பலன்கள் கிடைச்ச பிற்பாடு நமக்கு சலிப்பையே தருகின்றன. அப்போ சலிப்பில்லாத ஏதோ ஒன்று இருக்க வேண்டும், நான் அதை தேடி போக வேண்டும்னு அவன் நினைக்கிறான். அப்போ அவனுக்கு ஒரு விஷயம் புரிகிறது, இங்கு என்னதான் பெறப்பட்டாலும் இவை யாவும் சாஸ்வதங்கள் ஆகா அப்படிங்கிறத தெரிந்து கொள்கிறான். எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போகணுங்கிறது அவனுக்கு புரிய வருகிறது. அப்போ பெரிய தேடல்னு ஒன்று இருக்க வேண்டும். இதை மீறிய, இதை தாண்டிய ஆனந்தம்ங்கிறது ஒன்று இருக்கிறது. அப்பத்தான் அவன் வேதாந்தத்தை படித்து பரமாத்மாவை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையை உடையவனாக ஆகிறான். அதனால் வேதாந்தத்தினால்தான் பகவானை தெரிந்து கொள்ள முடியும். இப்போ பல பேரை நாம் பார்க்கலாம், எங்களுக்கு தெய்வ நம்பிக்கைலாம் உண்டு, ஆனால் சாஸ்திர நம்பிக்கை இல்லைன்னுவா. இந்த சாஸ்திரம், சடங்கு, சம்பிரதாயம் அவற்றையெல்லாம் நாங்கள் நம்புவதில்லை. அப்படியா, உங்களுக்கு தெய்வ நம்பிக்கையே கிடையாதுன்னா என்ன இப்படி கேட்டுட்டீள்? அதெல்லாம் கிடையாது, நன்னா உண்டு, தெய்வ நம்பிக்கை உண்டு. நன்னா தெரிஞ்சுக்கோங்க, அந்த நம்பிக்கை நம்பிக்கையாகவே கருதப்பட மாட்டாது. ஏன்னா பகவானே நீங்கள் சாஸ்திரங்கள்னால தான் தெரிந்து கொள்ள முடியும். அவர்கிட்ட மட்டும் நம்பிக்கை இருக்குங்கிறாளே, எதை கொண்டு சொல்லுகிறார்கள்? நேராக பார்த்துருக்காளா? என்னைக்காவது டின்னருக்கு வந்தாரா? இல்லை வரேன்னு சொல்லியிருக்காரா? ஃபோனில் பேசினாரா? வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் உண்டா? ஒன்றும் கிடையாது. ஆனால் நம்பிக்கை இருக்குங்கிறா. அந்த நம்பிக்கை எங்கிருந்து வந்ததுனால் சொல்ல தெரியாதவாளாக இருக்கா. ஏதேனும் ஒரு பிரமாணம் வேண்டும் இல்லையோ?
இப்போ இதுதான் மொபைல் ஃபோனுன்னு சொன்னால் அதை நிரூபிக்கிறதுக்கு 1000 பிரமாணங்கள் இருக்குது. அதை போல் பகவான் உண்டுன்னு சொன்னால் அவரை நிரூபிப்பதற்கும் 1000கணக்கிலே பிரமாணங்கள் உண்டு. அந்த பிரமாணங்களைத்தான் நாம் சாஸ்திரங்கள்னு சொல்லுகிறோம். அதனால தான் சாஸ்திரங்கள்னால்தான் பகவானை தெரிந்து கொள்ள முடியும். பகவான் ரொம்ப அழகாக கீதையில் சொல்லிட்டார், நீ சாஸ்திரங்களை மறுப்பாயாகில் என்னையே மறுத்தவனாக ஆகிறாய். நீ சாஸ்திரங்களை மறுத்துட்டு என்னிடத்துல நம்பிக்கை இருக்குது, விசுவாசம் இருக்குது, பக்தி இருக்குதுன்னு சொன்னால் அதெல்லாம் நான் நம்ப மாட்டேங்கிறார். அப்போ முதல்ல நமக்கு இருக்க வேண்டிய பண்பு என்ன அப்படின்னால் சாஸ்திரங்களில் நம்பிக்கை இருக்க வேண்டும். ஃபாலோ பண்ணுறோம் பண்ணலேங்கிறது அடுத்தது. முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறோன்னு நம்புவோமே, முடிஞ்ச வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். சுவாமி என்ன பண்ணிங்கோன்னு நான் கேட்டால் சாஸ்திரம் சொல்கிறது, பகவானை பற்றி கேளுன்னு சொல்கிறது, இதை கேட்க வந்திருக்கோமா இல்லையா? அத்தனை பேர் அதுக்கு தானே கூடியிருக்கோம். அப்போ ஏதோ ஒன்று அது சொல்கிறத நாம் பண்ணிட்டு தான் இருக்கோம், முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பண்ணணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா போகிறோம், பண்ணுறோம் பண்ணலை. நம்பிக்கை இருப்பதையே பெருமான் காண்கிறான். சாஸ்திர நம்பிக்கை இருக்குது, அது துளிர் விட்டுருக்கு, அது நல்லா வளர்ந்துடுத்துனா ஓஹோன்னு வந்துட போகிறான் அப்படின்னு அவருக்கு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அப்போ சாஸ்திரங்களில் நம்பிக்கைங்கிறது வேண்டும். ஏன்னா வேதவியாசர் அவர் அருள் செய்த பிரம்மசூத்திரத்திலே சொல்லுகிறார், பகவானை அறிய வேண்டும்னு சொன்னால் சாஸ்திரங்களினால் தான் முடியும் அப்படின்னு ஸ்பஷ்டமாக காட்டிவிட்டார். வேதவியாசர் சொல்லிவிட்டார்னால் நம்ம பாரத தேசத்தில் இருக்கிற அத்தனை வைதிக மதத்தவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள்னு அர்த்தம். அதை யாரும் மறுத்து பேசவே முடியாது. கொள்கைகளில் சங்கராச்சாரியர் வேறுபடுவார், ராமானுஜாச்சாரியர் வேறுபடுவார், மத்வாச்சாரியர் வேறுபடுவார். ஆனால் சாஸ்திர நம்பிக்கை வேணுங்கிற விஷயத்திலே இவா யாரும் முரண்படவே மாட்டா. ஆமாமா சாஸ்திர நம்பிக்கை வேண்டும் அப்படின்னு விடுவா. ஏன் பௌத்த மதத்தை ஜெயின மதத்தை நாம் பெருசாக ஆதரிக்கிறது இல்லைன்னால் அவர்கள் சாஸ்திரங்களை நம்புவதில்லை. சாஸ்திரங்கள் எல்லாம் பொய்யின்னு விட்டா, யாகங்கள் எல்லாம் பண்ணப்பட வேண்டிய தேவை கிடையாதுங்கிறார். சாஸ்திரங்களையே பொய்யின்னு பேசுகிறவர்கள். அதனால தான் அவர்கள் எல்லாம் வேத பாஹ்யர்கள்னு சொல்லப்பட்டார்கள், வேதத்திற்கு புறம்பானவர்கள் அப்படின்னு அர்த்தம். நாமெல்லாம் வேதத்தை மதிக்கிறவா நம்புறவா? அப்படியா சுவாமின்னு கேட்காதீங்கோ, அதுதான் உண்மை. நாம் வேதத்தை நம்புறவா, வேதத்தை மதிக்கிறவர்கள், வேதத்தின் துணை கொண்டுதான் பகவானை அறிந்து கொள்ள முடியுங்கிற கொள்கை இருக்கிறவர்கள், அவர்களுக்கு தான் வைதிகர்கள்னு பேர். இன்னைக்கு பரவலாக இந்து மதத்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படுறோம் பாருங்க. வைதிகர்கள் அடிப்படையாக வேதத்தையே கொண்டவர்கள். வேதத்தை சொன்னது வேதாந்தத்தை சொன்னதற்கும் உபலட்சணம், அதையும் சொன்னதாக கொள்ள வேண்டும். இந்த வேதாந்தங்கள் எல்லாம் கடினமான வடமொழியிலே அமைந்திருக்கின்றன. நமக்கு தான் நம்ம பாஷையே தகராறாக இருக்குது. இதில் வடமொழியிலே இருக்கிற நூல்களை, அதில் இருக்கக்கூடிய கிரந்தங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ளணும்னு சொன்னால் அது ரொம்ப கடினமானது. அதுவும் திரைவர்ணிகர்களாக இருக்கிறவா வேதாத்தியனம் பண்ணுறதுக்கு தகுதி படைத்தவர்கள். பிராமணன் வேதம் கற்கலாம், க்ஷத்ரியன் வேதம் கற்கலாம், வைஷ்யன் வேதம் கற்கலாம். ஆனால் சொல்லித்தரதுன்னு வந்துட்டா பிராமணன் தான் சொல்லித்தர முடியும். மீதி 2 பேருக்கு கற்பதற்கு அதிகாரம் உண்டு. 4ஆம் வருணத்தவர்களுக்கு கற்பதற்கும் அதிகாரம் தரப்படவில்லை. மீதி 2 பேர் க்ஷத்ரியர்களும் வைஷ்யர்களும் நல்லா கற்றுக்கலாம், ஆனால் ஒருத்தருக்கும் சொல்லித்தரக்கூடாது. பெண்களாக இருந்துட்டா எந்த வருணத்தை சேர்ந்தவாளாக இருந்தாலும் வாயே திறக்கக்கூடாது. இப்போ சில இடங்களுக்கெல்லாம் போகணுன்னா எங்ககிட்ட வந்து கேட்பா, சுவாமி நாங்கள்லாம் இந்த ஓமே சொல்லக்கூடாதா சுவாமி அப்படின்வா. இப்போவே சொல்லிட்டு இல்லைன்னு சொல்லக்கூடாதான்னு கேட்கறதுக்கே அதை சொல்கிற பாருங்க. நாங்கள் பிரணவத்தை சொல்லக்கூடாதான்னு கேட்கணும். கேட்குறச்சேவே எப்படி கேட்கணும்? வட தேசங்கள்லாம் போனால் ஒரு அம்மா என்கிட்ட வந்து சொன்னா, இப்போ வந்து நாங்கள் இந்த பிரணவத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீரே, என் குழந்தைக்கே நான் பிரணவத்தை தான் ஓம்னு தான் பேர் வச்சுருக்கேன், இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டா. வச்சிருக்கக்கூடாது, இனிமேல் வேணும்னா பிரணவுன்னு கூப்பிட்டுக்கோங்க, அதை பண்ணிக்கலாம். ஏன்னா பெண்கள் ஓங்காரத்தை, அது பிராமண குலத்தை சேர்ந்த பெண்ணாக இருக்கலாம், இல்லை வைசிய குலத்தை சேர்ந்த பெண்ணாக இருக்கலாம், யாராக இருக்கட்டும், பெண்கள் பிரணவத்தை வாயத்திறந்து சொல்லவே கூடாது. ஆனால் காயத்ரி மந்திரமே இன்றைக்கி பரவலாக நீங்கள் ஒரு ஆடியோ எல்லா இடத்துலையும் கேட்டுருக்கலாம். ரிங்டோனாக கூட பல பேர் வச்சுருப்பா, அதை பாட்டாக பாடியிருப்பா. பாடியிருக்கிறதே பொம்நாட்டி தான் பாடியிருப்பா. பிரணவத்தையே சொல்லக்கூடாதுன்னால் காயத்ரி மந்திரம் கண்டிப்பாக சொல்லவே கூடாது. காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கிற தகுதி படைத்திருக்கிற ஆண்களும் கூட உதட்ட அசச்சுண்டல்லாம் சொல்லவே கூடாது. அதை சொல்கிறத அவருக்கே தெரியக்கூடாது. அந்த அளவில் தான் அவர் சொல்ல வேண்டும். அதை எங்கெங்கே பிரிக்கணுமோ பார்த்து பக்குவமாக பிரித்து 5 இடங்களில் நிறுத்தி அதை சொல்லணும்னு ஒரு கிரமம் வச்சுருக்காளோ இல்லையோ, அதன்படி சொல்ல வேண்டும். முணுமுணுக்கிறது கூட தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. இதெல்லாம் ஏன் விண்ணப்பிக்கிறேன்னால், இத்தனை சட்டத்திட்டங்கள் வடமொழி வேதங்களுக்கு உண்டு. திரைவர்ணிகர்கள் அவரவர்களுடைய ஸ்வசாக்கையை கண்டிப்பாக அத்தியாயனம் பண்ணணும்.
பண்ணுறதில்லை, பண்ண முடியல இருக்கட்டும். நம்ம எந்த சாக்கையை சேர்ந்தவர்களோ, சில பேர் கிருஷ்ண யஜுர்வேதத்தை சேர்ந்தவாளாக இருப்பா, சுக்ல யஜுர்வேதத்தை சேர்ந்தவாளாக இருப்பா, நாங்கள்லாம் சாமவேதிகள்னு சில பேர் சொல்லுவா, ருக்வேதிகளாக சில பேர் இருப்பா. அப்படி இருந்தால் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ நான் ருக்வேதினால் பக்கத்தாத்துலேயே எனக்கு கிருஷ்ண யஜுர்வேதம் சொல்லித்தரான்னுட்டு நான் அங்கே போய் நேராக போய் உட்கார்ந்து படிக்கக்கூடாது. என்னுடைய சாக்கையத்தான் நான் முதல்ல அத்தியனம் பண்ணணும். அதுக்கு மேலே அவகாசம் இருந்தால் நீ மற்ற சாக்கைகளை படிச்சுக்கோன்னா இதுக்கே தாவு தீர்ந்து போயிடும். நம்ம இன்னும் இதை படிச்சுட்டு அங்கே போயிடலாம், ரொம்ப அவர் சொல்லியிருக்கார் ஒரு 3 வேதத்தை முடிச்சுடலான்னு நினைக்கிறேன்னு அத்தனை ஈஸியானது கிடையாது. நம்முடைய ஸ்வசாக்கையை நாம் அத்தியனம் பண்ணணும்னு சொன்னாலும் 8லேருந்து 10 வருஷம் நீங்கள் வைத்தாக வேண்டும். உபநயனம் பண்ணிட்டு அனுப்பிச்சா அதுக்கப்புறம் 10 வருஷம் நீங்கள் உழைக்க வேண்டும். அதுக்கு மேலே அவனுக்கு ஆசை இருக்குதுன்னு சொன்னால் அவன் இன்னொரு சாக்கையையும் அத்தியனம் பண்ணலாம். இப்போ நேர என்னோடதை விட்டுட்டு இன்னொருத்தருடைய சாக்கையை வாசிப்பதற்கு நான் போகக்கூடாதுன்னு வேற ஒரு கிரமத்தை வச்சிருக்கா. அப்போ ஸ்வசாக்கையை அத்தியனம் பண்ணி அதுக்கு மேலே வேத பாஷ்யத்தையும் படிக்கணுங்கிறா. அது கிரமாந்தம் சில பேர் அத்தியனம் பண்ணுவா. அதுக்கு மேலே ஜடையன்னு சொல்கிறா, கனம்னு சொல்கிறா, இதெல்லாம் வச்சிருக்காள் இல்லையோ. அப்போ கனாந்தம் அப்படின்னு எல்லாம் வாசிக்கிறவா இருப்பா. வேத பாஷ்யத்தையும் படிக்கணுங்கிறா. ஏன்னா வெறுமை நம்ம பொருள் தெரியாத மூலத்தை மாத்திரம் படித்து வச்சுட்டு இருந்தோம்னால் பிரயோஜனம் கிடையாது. அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும் இல்லையோ, அதற்கு பல வருடங்கள் நீங்கள் மெனக்கெட வேண்டும். சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்குன்னு சொல்கிறேன். வேதம் படிக்க தகுதி படைத்திருந்தும் கூட ஒருவன் வேதங்களை அத்தியனம் பண்ணலைன்னு சொன்னால் அவன் பொதி சுமக்கிற கழுதைக்கு சமமாவான் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கு. நம்மளாம் அக்கம் பக்கத்தை பார்க்க வேண்டாம், நம்மளே பார்த்துக்கலாம். ஓஹோ, இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று அப்படி கணக்கே கிடையாது. நம்ம எல்லாரும் பரஸ்பரம் பார்த்துக்கலாம். அப்போ வேதம் படிக்க தகுதி படைத்திருந்தும் கூட படிக்காதவர்கள் பொதி சுமக்கிற கழுதைக்கு ஒப்பாவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பக்கத்தில் வேதம் வாசிச்சவர் ஒருத்தர் பார்த்து சிரிச்சார். பார்த்தியா, நீங்கள்லாம் கழுதை அப்படின்னு சாஸ்திரமே சொல்லியிருக்கு. அப்போ தான் நான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு வந்தேன். என்னென்னா, மூலத்தை அத்தியனம் பண்ணி வைத்திருந்தும் வேத பாஷ்ய பரியந்தம் ஒருத்தர் படிக்கலைன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய பொருள் தெரியாதவராக ஒருத்தர் இருக்காருனால் அவர் குங்குமம் சுமக்கிற கழுதை, நாம் பொதி சுமக்கிற கழுதை, அவர் குங்குமம் சுமக்கிற கழுதை. மூட்டையில் தான் வேறுபாடு இருக்கே தவிர கழுதைங்கிறதுல வேறுபாடு இல்லையே. இப்போ அதனால் நன்னா அந்த வேத பாஷ்யத்தையும் படிக்கணும்னு சொல்லி வச்சிருக்கா. நடக்கிற விஷயமா பேசும்போது சுவாமின்னு நீங்கள்லாம் உள்ளுக்குள்ளே நினைக்கிறது காதில் விழருது. அதுக்குத்தான் ஆழ்வார்களை பிறப்பித்தான் பகவான். இதெல்லாம் நடக்கிற விஷயமானு நம்ம கேட்டுருந்தோம் பாருங்க, பெருமாளுக்கே சந்தேகம் வந்துருத்து. நாம் கூட சில பேர் அப்படித்தான் இருப்போம், ஒரு காரியத்தை பண்ணணும்னு உறுதியாக இருப்போம். ஆனால் பக்கத்தில் இதெல்லாம் நடக்குமான்னு ஒருத்தர் கேட்டுவிட்டா, சில பேர் நீ கேட்டதுக்காகவே நடத்தி காட்டுறேன்னு புறப்படுவா. சில பேர் கேட்டதுக்காகவே நடக்கவிருந்த காரியத்தை நிறுத்தி வச்சுருவா. அடியன் 2ஆம் ரகம் தான். ஒருத்தர் அப்படி கேட்டுவிட்டான்னு சொன்னால், சரி அது பெரிய ரொம்ப கஷ்டமான டாஸ்காக இருக்கும் போல் இருக்கு, அவள் சொல்கிறது தான் கரெக்ட், நம்ம அப்படியே விட்டுவிடலாம் அப்படின்னு விட்டுடுவேன். அதை போல் பல பேர் இருப்பா. பகவான் அப்படித்தான்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நடக்கிற காரியமானு யோசனை பண்ணிட்டு அந்த வேதாந்தங்களை பகவான் நமக்கு கொடுத்திருந்தும் கூட அது பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டதாக அவன் கருதினான். என்ன செய்யறதுன்னு அவருக்கு தெரியல. அவர் ஏன் முதல்ல நமக்கு அதெல்லாம் கொடுத்தாருங்கிறத வரிசையாக சொல்கிறேன். பகவானை போல ஒரு காருணிக்கனை நம்மளால் பார்க்கவே முடியாது. இன்னைக்கு குழந்தைகள்லாம் அப்பா அம்மாவை பார்த்துட்டு எங்களுக்கு என்ன செஞ்சிட்டீங்கோன்னு கேட்குறா போலத்தான் அப்பப்போ பெருமாளையும் பார்த்து நாம் கேட்குறோம், நீ என்ன பண்ணிவிட்ட எங்களுக்கு அப்படின்னு கேட்குறோம் பாருங்க. அந்த நாளில் சொல்லுவாள், பாரத பிரதமராக இருந்தவர் முன்னாள் பாரத பிரதமர் திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள். அவர் எங்கேயோ வண்டியில் போயிட்டு இருந்தார். போயிட்டே இருந்துச்சு, ஒரு குறுக்க வந்து இப்படி கையை அசைச்சு நிறுத்தினானா, வண்டியை நிறுத்தினானா. வண்டி நின்றது. கான்வாயெல்லாம் இன்னைக்கு இருக்கா போலலாம் அந்த நாளில் இல்லை. நின்ற உடனே அவர் கீழே இறங்கி வந்தார். என்னப்பா வண்டியை நிறுத்திட்டேன்னு கேட்டார். சுதந்திரத்தினால நமக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், பாரத பிரதமரை நிறுத்தி நீ கேள்வி கேட்குறப்பார், அதுதான் பிரயோஜனம் அப்படின்னு அவர் பதில் சொன்னார். இதெல்லாம் கேட்டு இருந்திருக்க முடியாது சுதந்திரம் இல்லைன்னு சொன்னால். அதை போல பகவான் பல காரியங்களை நம் பொருட்டு பண்ணுறார். ஆனால் நாம் கேட்கிறோம், என்ன செஞ்ச நீ அப்படின்னு கேட்கிறோம். அவர் லிஸ்ட்டு போட ஆரம்பித்தாருன்னா தாங்காது. சாஸ்திரங்களை கொடுத்துருக்காரு நமக்கு. அதுக்கு முன்னாடி சரீர பிரதானம் நமக்கு பண்ணி இருக்கிறார். இந்த சரீரத்தை பற்றி சாஸ்திரம் சொல்கிறது, விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதித்தும். பகவானுக்கு கொடுக்கப்பட வேண்டுங்கிறதுக்காகவே இந்த உடல் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இது நமக்கு கொடுக்கப்பட்டதே நாம் அவருக்கு நம்ம கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான். இந்த உடல் இருந்தால் தான் இப்போ நீங்கள்லாம் வந்து உட்காந்துருக்க முடியுது, நான் பேச முடியறது. காது கேட்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு. அது இருந்தால் தான் வந்து உட்காந்து கேட்கவே முடியும். நடந்து வரத்துக்கு தெம்பு இருக்க வேண்டும். 1.5–1.25 மணி காலம் உட்கார்றதுக்கு தெம்பு வேணும். இப்படி எத்தனை விஷயம் இருக்கு. அப்போ இந்த உடல் பயன்படுகிறது. விசித்ரா தேக சம்பத்தி, இது ரொம்ப விசித்திரமான ஒரு செல்வம். பகவானை நான் அடைவதற்கு இது சாதனமாகவும் இருக்குது. நல்லா கேட்டுக்கோங்க, அவர் அடைவதற்கு இது சாதனமாக இருக்குது. ஏன்னா 2 கையை கூப்பிட்றேன்,
கால்களால் அவருடைய கோயில் நோக்கி போகிறேன், காதுகளால் அவருடைய கதைகளை எல்லாம் கேட்கிறேன். அப்போ சாதனமாக இருக்கா? இது வரைக்கும் ஏன் அவன் அடையலைன்னால் இது தடையாக இருக்குது. இந்த சரீரம் தானே தடையாக இருக்குது, ஆத்மாவை பிடிச்சு வச்சுட்டு இருக்கு. அப்போ ஆத்மா வெளியில் போகாமல் இந்த சரீரம் தடையாக இருந்து கொண்டு பகவானை அடைவிக்காமல் செய்கிறது. இல்லை இல்லை, இந்த சரீரம் இருந்தால் தான் அவர்கிட்ட போகிறதுக்கே வாய்ப்பு ஏற்படுறது. இப்படி ரெண்டாவும் இருக்குது. இந்த சரீரத்தை பகவான் நமக்கு கொடுத்தான், இது முதல்ல அவர் பண்ணின உபகாரம். இல்லைன்னா எத்தனை ஆத்மாக்கள் இன்னமும் காலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனன்னு தெரியுமா? பற்பல் உயிர்னுவா, கணக்கில்லாத ஆத்மாக்கள் இன்னும் அந்த கர்மங்கிறது அது பரிபக்குவம் அடையலை. அது அடைஞ்சாதான் என்ன சரீரம் தரப்படுங்கிறது தீர்மானிக்கப்பட்டு அந்த சரீரம் வழங்கப்படும். நான் எங்கோ படித்தேன், 3 லட்சம் பிறவிகளுக்கு ஒரு தடவை தான் ஒரு ஆன்மாவிற்கு மனித பிறவியே கிடைக்குமா. அப்போ ஒரு தடவை கிடைச்சி நம்ம அதை வீணாக்கிட்டோம்னால் இன்னும் 3 லட்சம் பிறவிகள் காத்திருக்கணும்னு தெரியறதோ இல்லையோ. அவத்தமே பிறவி தந்தாய்னு பாடினார் தொண்டரடிப்புடி ஆழ்வார். ஏன்னா இத்தனை கஷ்டமாக பிறர்க்கரியதான மனுஷ சரீரத்தை எனக்கு போய் கொடுத்துருக்கியே, அதை எப்படி உபயோகப்படுத்தணும்னே எனக்கு தெரியலையே, அவத்தமே பிறவி தந்தாய். அப்போ ஆழ்வாரே பிரயோஜனம் இல்லை, நீ கொடுத்து நான் வீணாக்கிட்டேன்னு சொல்லியிருக்காருனால் நாம் எல்லாம் என்ன பேச? பகவான் நமக்கு சரீரத்தை கொடுத்தார், அவர் என்ன ஆசைப்பட்டார்? இவன் எப்பவும் கைகளை கூப்பிக்கொண்டே இருப்பான், கால்களார நம்முடைய கோயிலை நோக்கி நடந்து வருவான் அப்படின்னு எல்லாம் அவர் ஆசைப்பட்டார். அது எதையுமே நாம் செய்யலை. பெருமாள் பார்த்தார், இதெல்லாம் எதுவுமே தெரியல. ஏன் தெரியல தெரியுமா? எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சாத்தானே அதன்படி அவன் நடப்பான். அப்போ சாஸ்திரங்களை நாம் தர வேண்டும். கலைகளும் வேதமும் நீதி நூலும் கற்பமும் சொற்பொருள் தானும் மற்ற நிலைகளும் வானவர்க்கும் பிறர்க்கும் நீர்மையினால் அருள் செய்து. திருமங்கை ஆழ்வார் ரொம்ப அழகாக பாடுறார். சாஸ்திரங்களை எல்லாம் பகவான் கொடுத்தான். உந்தி கமலத்திலே பிரம்மாவை படைத்தான். பிரம்மாவிற்கு 4 வேதங்களையும் சொல்லி வைத்தான். பிரம்மாவுக்கு காளிதாசர் ஒரு பேர் கொடுக்கிறார், வேதாபியாச ஜடங்கிறார். ஒரு ஜடத்தை போல உட்காந்துருப்பாராம் பிரம்மா. எப்போ பார்த்தாலும் வேதத்தை சொல்லிட்டே இருப்பாராம். ஏன்னா அதை சொல்லித்தான் சிருஷ்டி காரியத்தை அவர் செய்கிறார். இறைவனாலே தனக்கு வழங்கப்பட்ட காரியத்தை அவர் செவ்வனே இயற்ற வேண்டும்னு சொன்னால் வேதங்களே அதற்கு துணையாகின்றன. அந்த வேதங்களை பகவான் தான் கொடுத்துருக்கார். வேதங்கள் பெருமானுடைய மூச்சுக்காற்றுங்கிற பெருமை மிக்கவை. வேதங்களை படைச்சது யாரு அப்படின்னால், வேதங்களை படைத்தது எழுதியவர் பெருமான்னு வச்சுக்கலாமான்னால் அதெல்லாம் கிடையாதுன்னுட்டா. பகவான் அனாதி, என்றென்றைக்கும் இருக்கிறவர். வேதங்கள் அனாதி, நாம் அனைவரும் அனாதி. ஆத்மா என்றென்றைக்கும் இருப்பது. அதற்கு தொடக்க புள்ளி, மையப்புள்ளி, முடிவு புள்ளிலாம் கிடையாது. அப்போ நாமும் அனாதி. நம்ம கர்மங்கள் இருக்கு பாருங்க, இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறேன். இப்போ நாம் எல்லாம் பிறந்திருக்கிறோம்னா என்ன காரணம்? கர்மம் காரணமாக பிறந்திருக்கிறோம். ஏதோ நல்லது கெட்டதெல்லாம் பண்ணியிருக்கோம். சுவாமி கெட்டது பண்ணியிருக்கோன்னு வேணும்னா சொல்லும், நல்லது பண்ணியிருக்கோன்னு தயவு பண்ணி சொல்லாதீங்கன்னா இல்லை பண்ணியிருக்கலாம். மனித பிறவி கிடச்சிருக்குன்னா ஏதோ ஒன்று செய்திருக்கலாம். அப்போ நல்லது கெட்டதுகளை நிறைய பண்ணியிருக்கோன்னு சொல்கிறோமே, அதனால தான் பிறந்திருக்கிறோம். இங்கே தான் ஒருத்தர் கேள்வி கேட்டார், எனக்கு முதற் பிறவின்னு ஒன்று இருக்குமோ இல்லையோ, எதை பேஸ் பண்ணி அது கொடுக்கப்பட்டது? ஏன்னா இப்போ பிறந்திருக்கேன்னா இதுக்கு முன்னாடி பிறந்த பிறவிகளுக்கு என்னுடைய கர்மங்களை காரணம்னு சொல்லிடலாம். முதல் தடவை நான் பிறந்திருப்பேனே எதை பார்த்து கொடுத்தான்னால் அது நம்மளால் சொல்லவே முடியாது. அது தொடக்கமே கிடையாது அதுக்கு. ஆனால் கர்மங்களுக்கு முடிவுங்கிறது உண்டு. நமக்கு மோட்சம் கிடச்சி கொடுத்தோம்னா அந்த கர்மங்கள்லாம் நில் பேலன்ஸ் ஆகிடுறது. ஒன்றும் புண்ணியமும் கிடையாது பாப்பமும் கிடையாதுங்கிற நிலைமையை நாம் அடைய வேண்டும். கணக்கில் ஓஹோன்னு புண்ணியம் சேர்த்து வச்சுருக்கேன்னா அது பெரிய ஆபத்து. வேதாந்த தேசிகன் ரொம்ப அழகாக சொல்லிட்டார், அது பொன்னாலான கைவிலங்குன்னு விட்டார். புண்ணியங்களை சேர்த்து வச்சுருந்தா என்ன சொல்லிக்கலாம்? நம்ம பார்த்தீங்களா, தங்கத்தால் கைவிலங்கு போட்டு இழுத்துட்டு போகிறான்னா எங்கே இழுத்துட்டு போகிறா? சிறைக்கூடத்திற்கு போகிறது. சிறைக்கூடம் இழுத்துட்டு போயிட்டு இருக்கான், நாயை இழுத்துட்டு போகிற மாதிரி இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். இதில் உனக்கு பெருமை வேறையான்னா, ஆமாம் தங்கத்தாலான பொன்விலங்கு, அது இரும்பாக இருந்தா என்ன, தங்கத்தால் பண்ணதாக இருந்தா என்ன, கைவிலங்கு கைவிலங்கு தானே. அப்போ புண்ணியத்தையும் நாம் விட்டுடணும். அப்படின்னா தர்ம காரியங்கள்லாம் பண்ணவே வேண்டாமா சுவாமின்னா? தர்ம காரியங்களை பண்ணும்போது இதனால் புண்ணியம் வருங்கிற எண்ணத்தை விட்டுட்டு பண்ணணும். என்கிட்ட ஒரு குழந்தை ரொம்ப அழகாக கேள்வி கேட்டான், அப்போ நான் பாப்ப காரியத்தையும் அதே மாதிரி பண்ணட்டுமான்னு கேட்டான். இந்த பலன்லாம் எனக்கு வேண்டாம், நான் பாட்டுக்கு பாப்ப காரியத்தை மட்டும் பண்ணுறேன்னா சாஸ்திரம் அங்கே தான் நம்ம மென்னியை முறிக்கிறது. அதெல்லாம் அப்படி கிடையாது. நீ அதை தெரிஞ்சு பண்ணாலும் சரி, நீ பலன்களை ஆசைப்பட்டு பண்ணாலும் சரி, ஆசைப்படாமல் பண்ணாலும் சரி, பாப காரியங்களுக்கு உண்டான பலன்கிறது வரத்தான் செய்யும். ஆனால் புண்ணிய காரியங்களில் மட்டும் நாம கொடுத்தோம், நாம செய்தோம், அதெல்லாம் தெரியாதேங்கிறா போலே ஒரு பற்றுதல் இல்லாமல் இருந்துட்டோம்னால் நமக்கு அந்த புண்ணியங்கள்லாம் நம்ம கணக்கில் வந்து ஏறாது. இந்த வழியெல்லாம் சொல்லி வச்சிருக்கா. அப்போ கர்மங்களுக்கு தொடக்கங்கிறது கிடையாது, முடிவுங்கிறது இருக்குது. ஆத்மாக்களுக்கு தொடக்கம் மையம் முடிவு இதெல்லாம் கிடையாது. பகவானுக்கும் தொடக்கம் மையம் முடிவு இதெல்லாம் கிடையாது. வேதங்களுக்கும் தொடக்கங்கிறதெல்லாம் கிடையாது. மற்றபடி இத்தனை தேவதைகள் இந்த பதவியெல்லாம் உட்காந்துருக்கா பாருங்கோ, நம்மளை போலத்தான் ஜீவாத்மாக்கள் தான். ஆனால் அவர்கள் செய்த தபஸினால அந்த பெரிய பதவியை அவள் அடைஞ்சிருக்கா.
அவளுடைய பதவிக்காலம்ங்கிறது முடிஞ்சதுன்னு சொன்னால் அவர்கள் இறக்கிவிடப்பட்டு வேறு சிலர் கொண்டு போய் அந்த பதவியிலே அமர்த்தப்படுவார்கள். அதுதான் விஷயம். நமக்கு ஆச்சரியமா இருக்கும், இவரா வந்திருக்கார் இப்போ அப்படின்னு. இப்பவே அப்படித்தானே இருக்கு. இப்போ இவரா வந்திருக்கார், இவர் வருவார்னெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லையே, ஏதோ வந்தார், நின்றார், வந்துட்டார் என்னால். அப்படித்தான் பிரம்ம பதவி, இந்திர பதவி, மாகேஸ்வர பதவி, இந்த பதவியில உட்கார்ந்தா யாராவது ஒருத்தர் வந்து உட்கார்ந்தார்னால் இவரா உட்கார்ந்துருக்கார், இவர் வருவார், நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லையேன்னு விடுவா. அதெல்லாம் அவனுடைய விளையாட்டு, அவர் விளையாடுற விளையாட்டு. அதனால இத்தனை விஷயங்களை நாம பார்க்கும்போது பகவான் என்ன பண்ணினார்? முதல்ல சரீரத்தை கொடுத்தவர் நல்லது கெட்டதை நாம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சாஸ்திரங்களை நமக்கு கொடுத்தார். பராசர பட்டருங்கிற ஆச்சாரியர் தெரிவிக்கிறார், மானம் பிரதீபம் இவ காருணிக்கோ ததாதிங்கிறார். பெருமான் காருணிக்கன், கருணையே வடிவெடுத்தவன். அதனால என்ன பண்ணினார்? விளக்க போல இருக்கிற சாஸ்திரங்களை நமக்கு கொடுத்தார். ஒரு விளக்க நம்ம மையப்பகுதியில் ஏற்றி வச்சுட்டோம்னு சொன்னால் எல்லா பக்கத்திலையும் இருக்கிற பதார்த்தங்களை, பொருள்களை பார்ப்பதற்கு அது பயன்படுறா போலே சாஸ்திரங்கிற விளக்க கையிலே வைத்துக்கொண்டு நல்லது கெட்டதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் சில பேர் என்ன தெரியுமா பண்றா? அந்த சாஸ்திரங்களை வைது கொண்டே விளக்கேற்றி வச்சா கூட விட்டில் பூச்சி அதிலேயே விழுந்து மடிகிறா போலே. பார்த்துருக்கீங்களோ இல்லையோ? அதை போல் அந்த சாஸ்திரங்கள் எதற்காக பகவானாலே தரப்பட்டதோ அந்த பயனை தெரிந்து கொள்ளாமல் விட்டில் பூச்சி அதிலேயே விழுந்து மடிகிறா போல, விளக்கில் விழறா போல அந்த சாஸ்திரங்கள்லேயே விழுந்து மடிந்து விடுகிறார்கள். அப்போ சாஸ்திரம் தரப்பட்டது. நான் ஒரு 2 பக்கத்தை பார்த்தேன், இப்படி தலையை அசைச்சேன். பெருமாள் கேட்டார், ஏன் உன்னோட நல்லதுக்கு தானே கொடுத்துருக்கேன், இதெல்லாம் ஃபாலோ பண்ணுற மாதிரியா இருக்கு, நீ டூஸ் அண்ட் டோன்ஸ்லாம் போட்டு தான் கொடுத்துருக்கேன், நான் இல்லைன்னு சொல்லலை, என்னால் ஒன்று வேணும் தான் முடியும்னு. என்ன டோன்ஸ்லாம் கண்டிப்பாக முடியும், டூஸ்லாம் சத்தியமாக முடியாது. இந்த புஸ்தகத்தை அப்படின்னு கையில் கொடுத்துட்டோம். அவர் 2 தடவை பார்த்தாரு, இல்லை சரியாக தானே போட்டு கொடுத்துருக்கேன், ஒன்றும் கஷ்டமாலாம் ஒன்றும் இல்லையே, ஸ்மிருதி கிரந்தங்கள்லாம் உன்னுடைய நன்மைக்காகத்தான் கொடுத்துருக்கேன், நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும்ங்கிறத பார்த்து நான் சொல்லி வச்சிருக்கேனேனால் இதெல்லாம் கேட்கறதுக்கு படிக்கிறதுக்கு நன்னா இருக்குமே தவிர அனுஷ்டானத்தில் ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டோம். அவர் பார்த்தார், அப்படிலாம் நீ முடிவெடுக்காதே, நானே பிறந்து நடத்தி காட்டுகிறேன்னார். அவர் வரிசையாக என்னென்ன பண்ணியிருக்காருங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. முதல்ல சரீர பிரதானம் பண்ணினார், நமக்கெல்லாம் உடம்ப கொடுத்தார். ஆனாலும் யாரும் அவர் கோயிலை நோக்கி போலே கைகளார அவனை தொழவில்லை, இதெல்லாம் பண்ணவே இல்லை. வாயை கொண்டு அவனுடைய ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பண்ணலை. சாஸ்திரம் சொல்றது, யாராவது ஒருத்தர் நரக்கத்துக்கு போனாருன்னா வாசல்லையே யமதர்மராஜன் நின்றுட்டு இருப்பாராம். எல்லாம் ஐடி கார்டெலாம் சரியாக கொடுத்துருக்காளா, யூனிஃபார்மு பேட்ஜி எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு உள்ளே போங்கோன்னு நினச்சிட்டே இருப்பார். தப்பாத ஒரு கேள்வி கேட்பாராம், நரகே பஷ்யமானஸ்து யமேன பரிபாஷிதா கிம் துவயா நார்ச்சிதோ தேவஹா கேசவ கிளேசநாசனா. ஒரே கேள்விதானா, நீ கேசவனை பூஜிக்கல போல் இருக்கு, சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கே போ அப்படின்னு அனுப்புவானா. ஐயோ பூசித்திருந்தா இங்கே வந்திருக்க மாட்டேன், வைகுண்டத்துக்கு போயிருப்பேன். இதை யமதர்மராஜன் நிச்சயமாக சொல்கிறானா. அப்போ பெருமான கேசவனை நாம் பாடியிருந்தோம் என்னால் கெடுமிடர் ஆயவெல்லாம் கேசவாவென்ன, மாய்ந்தரும் வினைகள் தாமே மாதவாவென்ன. எத்தனை திருநாமங்கள் பகவானுடைய திருநாமங்கள். என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், எதுக்கு 1000 திருநாமங்கள்னார். நியாயமான கேள்வி. நம்ம கூட பேர் வச்சிருப்பா, 1-2 பேர் வச்சிருப்பா, நண்பர்கள் வட்டத்தில் ஒரு பேரில் கூப்பிடுவா, வீட்டில் செல்லமாக ஒரு பேரில் கூப்பிடுவா, நமக்கே தெரியாத நமக்கு ஒரு பேர் வச்சிருப்பா. அதுதான் பரவலாக இருக்கும். அந்த பேர் நமக்கு இருக்குன்னே நமக்கு தெரியாது. அந்த மாதிரி சில பேர் பேசிட்டு இருப்பா, நேரில் வந்து உங்களை பற்றி தான் வசதியாக பேசிட்டு இருந்தோன்னுவா. ஆனால் பின்னாடி ஏதோ ஒரு பெயரை சூட்டி ஒரு கேலியாக ஒரு பெயரை வச்சு அதை வச்சு சொல்லிட்டு இருந்திருப்பா. என்ன நாம எத்தனை பெயர்களை வைத்துக் கொண்டாலும் 5-6 தாண்ட போகிறது இல்லை. பகவானுக்கு எதுக்கு 1000 திருநாமங்கள்? அப்போ ஒருத்தர் பக்கத்தில் சொன்னார், சுவாமி 1000 இருந்தால் ஏதாவது ஒன்றாவது நினைவுக்கு வராதான்னு நம்ம எதிர்பார்க்குறான். 4-5 இருந்தால் ஐயோ இதுன்னு நினைக்கிறேன் அதுன்னு நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் வரமாட்டேங்குது, இங்கே இருக்கு வரமாட்டேங்கிறதுன்னா 1000ன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எதை சொன்னாலும் அவனுடைய பெயர் தான். உலட்டானாம ஜபத ஜகுஜானா வால்மீகி பயே பிரம்மசமானான்பர் துளசிதாசர் பாடுறார். மராமரான்னு தான் சொல்லிட்டு இருந்தார். அவர் பெரிய வால்மீகி பகவான் ஆயிட்டார். நமக்கெல்லாம் ராமராம சொல்ல தெரியும், இன்னும் அப்படியே தான் உட்காந்துட்டு இருக்கோம். இங்கேருந்து போன அப்புறம் வீட்டில் சாப்பாடு ரெடியாக இருக்குமா, பண்ணி வச்சுட்டு வந்தது அப்படியே இருக்குமா, போய் வேற சாப்பிடணும், இன்னைக்கு கொஞ்சம் நாழி எடுத்து இத்தனை விசாரம் பண்ணுறோம் பாருங்க. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், உங்களை மட்டும் சொல்லலை, இப்போ என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அப்போ இப்படி பார்த்தோம்னால் மராமரான்னு சொன்னவர் பெரிய பதவியை அடைஞ்சுட்டார். ராமராம சொல்ல தெரிந்து இப்படியே தான் இருக்கோம்னால் அத்தனை திருநாமங்கள் இருக்கு. சொல்றது இல்லையே, வாயார சொல்லலை, ஏதேதோ பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கானே தவிர வாய் திறந்து பெருமாள் திருநாமங்களை சொல்ல மாட்டேங்கிறான். அப்போ சரீரம் கொடுத்து பெருசாக பலன் ஏற்படலை. இப்போ நீங்கள் நியாயமாக ஒரு கேள்வி கேட்கணும், அவர் எதுக்காக இந்த நன்மையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு? இப்போ நான் எக்கேடு கட்டால் அவருக்கு என்ன? நான் ஆத்மாவாக இருந்துட்டு போகிறேன், எங்கேயோ ஒட்டின்னு இருக்கேன், என்னுடைய கர்ம பலன்களுக்கு சேர ஏதோ விவிதமான பல சரீரங்களை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். அவர் ஏன் மெனக்கிட வேண்டும்னால் இங்கே தான் ஒரு சூக்ஷ்மத்தை, ஒரு தத்துவத்தை, ஒரு யதார்த்தத்தை நாம் புரிஞ்சுக்கணும். நாம் அவருடைய சொத்து, இதை முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதுவே பல பேருக்கு தெரியாது. நாம் அவரோட சொத்துங்கிறதே தெரியாதவர்களாக இருப்பார்கள். சொத்து அவர் சொத்துனால்
காப்பாற்றுறதுக்கு யார் முனையணும்? அவர் தான் முனையணும். அத்தனை மெனக்கெடுதல்களை அவர் தான் பண்ண வேண்டும். அந்த மெனக்கெடல்களெல்லாம் அவர் தானே செய்யணும். அதை அவர் பண்ணிட்டு இருக்கார். தன்னுடைய சொத்தை தான் காப்பாற்றிக் கொள்வதற்கு அவன் நடத்துகிற போராட்டம் இது. இதை முதல்ல நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால தான் நம்ம அடையணும்னு அவர் ஆசைப்படுறார். அவர் உறைவது மேலான வைகுண்டத்திலே, பரமபதம், மேலான ஸ்தானம்னு அதற்கு பெயர். அந்த பரமபதத்தில் அவர் இருக்கார். கொஞ்சம் காதுகளை கூர்த்திட்டு கேளுங்கோ. அங்கே நித்திய முக்தர்கள்னு ஒரு கூட்டம் இருக்கு. நித்தியர்கள்னு சொன்னால் அங்கேயே இருக்கிறவர்கள், அங்கேயே பிஆர் வாங்கினவா அவா. இங்கெல்லாம் வரவே மாட்டா, இங்கே வந்ததே கிடையாதுவா. அனந்த, கருட, விஸ்வக்சேன, சுதர்ஷன, பாஞ்சஜன்யாதிகள், எந்த ட்ரம்ப் வந்தாலும் அவளை ஒன்றும் பண்ண முடியாது. அவள் அங்கேயே தான் இருப்பாள். இத்தனை பேர் அங்கே இருக்கா, கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. இப்போ ஏதோ ஒரு 5-6 பேர் தான் சொன்னேங்கிறதுக்காக 5-6 பேர் நினச்சிக்காதீங்க, அது ஒரு பெரிய கூட்டம். அங்கே இருந்த அனவரதமும் பெருமாளை அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு கூட்டம் இருக்கு, முக்தர்கள்னு பேர். இதில் ஒன்று லீடிங் பார்ட்டி, ஒன்று ஆப்போசிஷன் பார்ட்டின்லாம் கிடையாது. ரூலிங் பார்ட்டி இல்லை எதிரணி, எதிர்கட்சி. நாங்கள் எதிர்கட்சியாக இருக்க மாட்டோம். எதிர்கட்சியாக இருந்து குறைகளை எல்லாம் சுட்டி காட்டுவோம் அப்படின்வா. ஏது குறை அப்படின்னு கேட்டால், நீங்கள் வந்ததே குறைன்னு ஆரம்பிப்பான். நீங்கள் வந்திருக்கவே கூடாது, நீங்கள் வந்துட்டீங்கோ, அதுவே பெரிய குறைன்னு அழுதுட்டு இருப்பாளோ இல்லையோ. அந்த மாதிரிலாம் அங்கே கிடையாது. ஒத்துமையாக கைங்கரியம் பண்ணுவா. எல்லாருடைய நோக்கமும் என்ன? இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டார், சுவாமி பிறவியினுடைய நோக்கம் என்ன? சிம்பிளான கேள்வி. பதிலும் ரொம்ப சிம்பிளாக இருக்கணும்னு விட்டார். ரொம்ப சிம்பிளாகவே சொல்கிறேன். நாம் எதை செய்தாலும் அதை பார்த்து பகவான் மனமகிழ்ந்து சிரிக்க வேண்டும். அது ஒன்றுதான் நம்முடைய பிறவியினுடைய நோக்கமாக இருத்தல் வேண்டும். ஆத்மாவுக்கு வேற எந்த உத்தேசியமும் கிடையாது. ஒரே உத்தேசியம், பகவானுடைய முகமலர்த்தி. கொஞ்சம் வேதாந்த விசாரம் பண்ணிட்டு மேலே போகலாம். வேதாந்தம் சொல்றது ஆத்மா யாருங்கிறத பற்றி சொல்லும்போது ஞானானந்தமயஸ்துவாத்மா அப்படிங்கிறது. ஆத்மா இருக்கானே, அவன் ஞானமே வடிவானவன், ஞானாகாரமாக இருக்கிறவன், ஞானத்தையே அடையாளமாக கொண்டவன். அதுக்கு மேலே ஆனந்தத்தை உடையவன் சொல்லியிருக்கு. ஆனந்தத்தை உடையவன், இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த துக்கம் எல்லாம் சரீரத்தினால் நமக்கு ஏற்படுறதே தவிர ஆத்மாங்கிறது எப்பவும் ஆனந்தத்தோடு இருப்பது. அதையும் சாஸ்திரம் சொல்றது. உடம்பை விட்டுட்டு ஒரு ஆத்மா வெளியில் போகிறதுனா அத்தனை சந்தோஷமாக போகுமா, திரும்பியே பார்க்காதான். என்னப்பா வீட்டில் இருக்கிறவாள் உட்காந்து அழுதுட்டு இருக்கா, நீ பார்க்காதே போயிட்டு இருக்கேன்னா, அவள் அழுதா அழகா, சிரிச்சா சிரிக்கிறான், அதெல்லாம் பார்க்கறதா இல்லை. சிறைக்கூடத்தை விட்டு விடுதலை பெற்று போகிறவன் பின்னாடி சிறைக்கூடத்தை பார்த்து பார்த்து அழுவானா? 10 மாதம் இங்கே தான் கழித்திருந்தேன்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டான். தப்பிச்சா போகிறோன்னு ஓடுறான்னு இல்லையோ. அப்படி ஆத்மா சந்தோஷமாக வெளியில் போகிறதான். ஆத்மா எப்பவும் ஆனந்தமாக இருக்கிறது தான். ஆனால் அந்த ஆனந்தங்கிறது எப்படிப்பட்டதுன்னால், ஏதோ தன்னுடைய ஆனந்தத்தினால் ஆனந்தங்கிறது கிடையாது. முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். நாம பெருமானுக்கு தொண்டுகள் செய்கிறோம், அதனால் அவருக்கு சந்தோஷம் ஏற்படுறது. அந்த சந்தோஷத்தை பார்த்து நாம் சந்தோஷப்படணும். இதுதான் நம்முடைய உத்தேசியம். அப்போ நம்ம எதை பண்ணினாலும், எதை செய்தால் அவருக்கு ஆனந்தம் உண்டாகுமோ அதை நாம் செய்ய வேண்டும். புறத்தாழ்வான்கிற ஆச்சாரியர் தெரிவிக்கிறார். புண்ணியம் எது, பாப்பம் எது? பெரிய பெரிய லிஸ்டெல்லாம் 4 பேர் கொண்டு வந்தா. அவர் சொல்லிட்டார், அதெல்லாம் கிடையாது. அவருக்கு பிடிச்சிருந்தா அது புண்ணியம், அவருக்கு பிடிக்கலைன்னா அது பாப்பம். ஒன்றுமில்லை, நந்தகோபாலன் கையில் ஒரு வேலை வச்சுட்டு உட்காந்துருப்பார். கண்ணனை அப்படி தரையில் அவள் அம்மா கீழே ஒரு பெட்ஷீட் எல்லாம் போட்டு கண்ணனை கீழே விட்டுட்டு என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன்னு யசோதை போயிருக்கா. இவர் நான் பார்த்துக்கிறேன்னு வந்து உட்காருவார். மறக்காமல் வேலை எடுத்துன்னு வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு பார்த்துட்டே இருப்பார். இவர்னா சண்டைக்கு போகிறாரா, எங்காவது காட்டில் எங்காவது போகிறாரா, புலி அடிக்க போகிறாரானால், ஒரு எறும்பு அப்படி ஊர்ந்து வந்ததுன்னா புலி மேலே பாயிறா போல எறும்பு மேலே பாய்வர். அதை குத்தி கீறி கொண்டுட்டு தான் மறுவேலையே பார்ப்பார். இது தப்பா சரியா? நாம் எல்லாம் தப்புன்னோம். சுவாமி அது ஏதோ தன் வழியில் போயிட்டு இருக்கு, அந்த எறும்பு போய் இந்த பாடா படுத்துவாளா? பாப்பம் கிடையாதா? நந்தகோபன் சொன்னார், பாப்பம் வந்தால் வரட்டும், என் கண்ணனை அது கடிக்கூடாது, எனக்கு அவ்வளவுதான் முக்கியம்னார். கண்ணன் என்ன சொல்லிட்டார்? எனக்காக பண்ணியா? ஒரு பாவமும் கிடையாதுன்னுட்டார். நீ எனக்காக தானே பண்ணியிருக்க, அப்போ அதெல்லாம் பாப்பமே கிடையாது. மண் நிமித்த கிருத்தம் பாபம் அப்படி புண்ணியாய கல்பியத்தேன்னு சொல்லுவார்கள். எனக்காக செய்யப்பட்டதாக இருந்தால் அது பாப்பமே ஆகாது, அதுவும் புண்ணியந்தாங்கிறார், நற்காரியந்தாங்கிறார் பெருமாள். அப்போ அவருடைய சந்தோஷம்தான் நம்முடைய முக்கியமான இலக்கு. இதை முதல்ல எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஏதோ நம்ம சந்தோஷத்துக்காக, எல்லாம் என் குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்வா நிறைய பேர். பண்ணாதீங்க, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவரோட சந்தோஷத்துக்கு தான் எல்லாத்தையும் பண்ண வேண்டும். அப்படின்னா குடும்பத்தை விட்டுடலாமானால் இல்லை, இதை என்ன நம்பி அவர் ஒப்படைச்சிருக்கார், இதை நான் நன்னா பார்த்துட்டா அவர் சந்தோஷப்படுறார், அதுக்காக பண்ணுறேன். இப்படி ஒன்னொன்னையும் சுற்றி 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 அவர்கிட்ட கொண்டு போய் முடிச்சு போட்டு வச்சு விடணும். அதுதான் வழி. அப்போ அவருடைய சந்தோஷத்துக்குத்தான் நாமங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் ஞானானந்தமயஸ்துவாத்மான்னு வேதாந்தமும் சொல்லுகிறது. அப்போ நாம் இயங்க வேண்டியது, செய்ய வேண்டியது எல்லாம் அவருக்காகத்தான். ஆனால் சரீரத்தை கொண்டு அதெல்லாம் நாம் பண்ணவே இல்லை. அதனால் சாஸ்திரங்களை கொடுத்து பெருமான் சொல்லி பார்த்தார். அது கடைப்பிடிக்கவே முடியலேன்னு நாம் சொல்லிட்டோம். அப்படிலாம் சொல்லாதே, நான் பிறந்து கடைப்பிடித்து காட்டுகிறேன்னு அவர். நானே பிறந்து கடைப்பிடிச்சு காட்டுறேன், என்ன பெரிய கஷ்டமாக போச்சு? இப்போ ராமனா பிறந்தார், கண்ணனா பிறந்தார், பற்பல அவதாரங்களை செய்தார்,
இப்பவாவது நம்பறியான்னு கேட்டார். நீ பெரிய பெருமாள், உன்னால முடியும், எங்களெல்லாம் முடியுமானால், ஐயோ நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு மனுஷர்க்காயின்னுட்டு, நாங்கள் யார் ராமனா பிறந்தார்னா ஒரு மனுஷனாட்டம் தானே இருந்திருக்கார். மனிதனாட்டமே இருந்து மனிதன் படுற கஷ்டங்களை விட அதிகமான கஷ்டங்களை அவர் அனுபவிச்சு அத்தனை பட்டிருக்காரு என்னால், சரி ஏதோ ஒரு தடவை முடிஞ்சிருத்து ஒன்னாலே எப்பவும் எல்லாம் முடியாது இப்படின்னு சொல்லிட்டோம். நம்மை அடைவதற்கு தொடர்ச்சியாக அவர் எடுக்கின்ற அந்த முயற்சிகள் இருக்கின்றனவே பெரும்பாலும் தோல்வியில் தான் முடிந்தன. இப்போ ஆழ்வார்களுக்குள்ள நாம போறதுக்கு முன்னாடி திருவரங்கத்தில் நடக்கிற ஒரு முக்கியமான உற்சவத்தை பற்றி சொல்றேன். அத்தியன உற்சவம் பகல் 10 ராப்பத்துன்னு உண்டு. அதில் வைகுண்ட ஏகாதசி வந்தாச்சுன்னால் அன்னைக்கு சொர்க்கவாசல் திறப்பு விழா, பரமபத வாசல் திறப்பு விழான்னுவா. கூட்டம் அப்படியே முண்டி அடித்து கொண்டு உள்ளுக்குள்ளே போகும். அடி அடிக்கடி நினச்சிப்பேன், இன்னைக்கு போகிறவாளுக்கெல்லாம் நிச்சயம் மோட்சம்னு மட்டும் பெருமாள் சொல்லட்டும். காத்தடிக்கும் ஈ அடிக்கும் யாரும் இருக்க மாட்டா, நம்ம தனியாக போட்டு வரலாம். அப்படி யாராவது ஒருத்தர் சும்மானாவது ஒரு தடவை சொல்லிட்டு பார்த்து விடணும். தள்ளி விடுறதுக்கு நிறைய பேர் தயாராக இருப்பா. முன்னாடி கொண்டு வந்து யார் யாரெல்லாம் வயசான டிக்கெட்லாம் இருக்காளோ கூட்டு வந்துருவாளோ என்னமோ, அப்படி தள்ளி விட்டு ஜாகிரதையாக நம்ம மேய்ச்சிடக்கூடாது, அந்த பக்கம் போயிடக்கூடாதுன்னு இருப்பாளோ என்னமோ. அந்த மாதிரி ஒன்று இல்லையோ இல்லையோ, உள்ளே போனால் திரும்பி வந்துருவோன்னு தெரிஞ்சதுனால தானே இவ்வளோ கூட்டம் முண்டி அடிக்கிறது. இல்லை போனால் வரமாட்டான்னு இருந்தால் யாரும் போகமாட்டா. இதை ஸ்ரீவைஷ்ணவத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவா. பஞ்சசம்ஸ்காரம் பெற்றவர்களுக்கு மோட்சம் உறுதி அப்படின்னு வைணவம் போதிக்கிறது. ஒருத்தர் வந்து கேட்டார், அப்படின்னா வாய்ண்டன்னிக்கே போயிருக்க வேண்டாமா சுவாமின்னார். வாய்ண்டன்னிக்கே போக வேண்டாமா, நீ என்னமோ கண்டிப்பாக உறுதின்னு சொல்கிறீரேன்னால் அதுக்கு பெரியவா ரொம்ப அழகாக பதில் சொன்னா, உறுதி தான், ஏன் பெருமாள் கொடுக்கறது இல்லைன்னா அப்படி கொடுத்தா வாங்கிக்கிறதுக்கு எவனும் இருக்க மாட்டான். யாராவது வருவாள், எங்களுக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணுங்க சுவாமின்னு வரமாட்டா. யாரையாவது பிடிச்சிட்டு வேணா வருவா, இவர் கொஞ்சம் பண்ணி தொலையுமேன்வா, இவர் கொஞ்சம் பண்ணி அனுப்பிச்சுட்டா நன்னா இருக்கும்னு விடுவா. அதனால பெருமாள் கொஞ்சம் கொடுக்காத வச்சிருக்கார். அதனால பரமபத வாசல் திறப்புங்கிறோம். பரமபத வாசல் ஏன் திறக்க வேண்டும் என்னைக்காவது யாராவது யோசிச்சிருக்காளா? ஏன் அது மூடப்பட்டு இருந்தது? மூடப்பட்டிருந்தா தானே திறக்கணும். மூடி வைக்க வேண்டிய தேவை என்ன ஏற்பட்டது? அங்கதான் நம்மாழ்வாருடைய ரொம்ப ஆச்சரியமான வைபவத்தை சொல்லுகிறார்கள். பகவான் கண்ணனா பிறந்தார். ஓரோரு அவதாரம் அவர் பண்ணும் போதும் மேல என்ன தெரியுமா சொல்லிட்டு வருவார், நான் போறேன், எல்லாரையும் அழைச்சிட்டு வர போறேன்வார். போறது எதுக்காகன்னா அத்தனை பேரையும் அழைத்து கொண்டு வருவதற்காக. ராமனாய் பிறந்தான். அயோத்தியில் இருக்கிறவாள்லாம் வந்தாலே தவிர சமஸ்த பூமண்டலத்தில் இருக்கிறவாளெல்லாம் வந்ததா தெரியல, அழைச்சின்னு போனதா தெரியல. சரி, கண்ணனா பிறந்தார். அதே போல சவடால் விட்டுட்டு தான் வந்திருக்கார். இப்போ திரும்பி வரைச்சே பாருங்க, ஒருத்தனை விடாத எல்லாரையும் அழைத்து கொண்டு வருவேன். இப்போ ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதன் படுத்துட்டு இருக்கார், பெரிய பெருமாள் படுத்துட்டு இருக்கார். நீங்கள்லாம் கூட போய் சேவிச்சிருப்பீங்கோ. ஏன் படுத்துட்டு இருக்காருன்னா நீங்க என்ன தெரியுமா பதில் சொல்வீங்கோ? அவர் இஷ்டம் சுவாமி படுத்துட்டு இருக்கார் அவர். இதெல்லாம் நாம் என்ன ஆராய்ச்சி பண்றது? அவர் படுத்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் உண்டு. அவர் படுத்துக்கிறதுக்காகலாம் வரல, நம்மளையெல்லாம் அழைச்சின்னு போகணும்னு வந்தார். நின்று பார்த்தார், உட்காந்து பார்த்தார். நம்ம மேக்கப் எல்லாம் ஒன்றும் முடிகிற கதையாக தெரியல. சரி அப்படியே கொஞ்ச நாள் படுத்து போகணும்னு படுத்துட்டார். உங்களெல்லாம் அழைச்சிட்டு போனா தாண்டா எழுந்துப்பேன்னார். அதுக்கு தான் படுத்துட்டு இருக்கார். இந்த சம்சாரத்தை மொத்தமாக கிட்டி கிழங்கொடு அதனுடைய வேர்லேருந்து பிடுங்கிட்டு நான் என்னைக்கு அழைச்சிட்டு போறேனோ அன்றைக்குத்தான் எழுந்து கொள்வேன்னு சங்கல்பித்து கொண்டு படுத்திருக்கிறான் பெருமான். இதை தெரிஞ்சுக்கணும். பெருமை போய் நம்ம சேவிச்சுட்டு வந்துடக்கூடாது. நமக்காகத்தான் படுத்துட்டு இருக்கார், காத்துட்டு இருக்காருங்கிறத நாம தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? அப்போ கிருஷ்ணாவதாரம் பண்றச்சே நான் வரச்சே எல்லாரையும் அழைச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தாரா? யாரும் கூட போல, தனியாளாத்தான் போனார். பிரபாச தீர்த்தம்ங்கிற க்ஷேத்திரம். அங்கிருந்து யாரும் கூட இல்லாமல் உத்தவரிடத்துல பாதுகைகளை கொடுத்துட்டு வேதாந்த தேசிகன் ரொம்ப ஆச்சரியமாக வர்ணிக்கிறார். அது ராமாயணமாகட்டும் மகாபாரதமாகட்டும் எங்கும் பாதுகா பிரபாவம் தாங்கிறார். ராமாயணத்தில் பாதுகா பிரபாவம் கேட்கவே வேண்டாம். மகாபாரதத்தில் கடைசியில் உத்தவர் கையில் பாதுகைகளை கொடுத்துட்டு நீ பத்ரிகாசிரமத்துக்கு போய் இதை வைத்துக்கொண்டு பூஜை பண்ணின்று நான் கிளம்புறேன்னுட்டு கிளம்பிட்டார். பெருமாள் அப்படி தனியாக தான் போனார். மேலே தாயார்கள்லாம் என்ன மங்கள ஆரத்தியோட காத்துட்டு இருந்தாளாம். ஏன்னா வரச்சே நிறைய பேரை கூட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கேது. அப்போ பல பேர் இது கூட்டு தான் வரப்போகிறது அப்படின்னு ஒரு தாயார் சொன்னாள். இன்னொருத்தி சொன்னா, அவர் ஒரு தடவை அப்படி தான் சொல்லிட்டு போறார். வரச்சே தனியால தான் ஒருவர் இந்த வாட்டி வேணும்னா கூட பாருங்க, தலையை அப்படி தொங்க விட்டு கொண்டு உள்ள நுழைஞ்சதே தெரியாத வரணும். இப்போ நம்முடைய கிரிக்கெட் அணி கூட நீங்கள் பாருங்க, வெளி தேசத்துக்கு போய் நின்னா சரியான அடி வாங்கிட்டு வரான்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆட்டம் கூட ஜெயிக்கலை, கடுமையான விமர்சனங்களை நம்முடைய இந்திய அணி சந்தித்தது அப்படின்னால் ஜெயிச்சுட்டு வந்தால் ஓஹோன்னு விளக்கெல்லாம் போட்டு கோப்பையை பிடிச்சிட்டு வண்டி மேலே ஏறி நின்றுட்டு பாட்டெல்லாம் பாடிட்டு அந்த விமான நிலையத்திலேருந்து வெளியில் வரதே பெரிய கொண்டாட்டமாக இருக்கும். தோத்துட்டு வந்துட்டா எங்கேயோ பின்வாசல் வழியாக எப்படி போனான்னே தெரியாது போடுவா. எங்கே போனானே தெரியலையே, வெளில ப்ரெஸ் எல்லாம் நின்றுட்டு இருப்பா, மீடியாலாம் நின்றுட்டு இருந்தான்னா சுவாமி அவள் வேறு வாசல் வழியாக எங்கேயோ தப்பிச்சா போகிறோன்னுட்டு முக்காடெல்லாம் போட்டுட்டு போயிருக்கா போல் இருக்குன்னு. கண்ணனுக்கு பாவம் அந்த வழி இல்லை போல் இருக்கு, ஒரே வாசல் போல் இருக்கு வைகுந்தத்துக்கு. தலையை தொங்க போட்டுன்னு தான் வந்திருக்கார். இவன் மங்கள ஆரத்திலாம் வச்சுன்னு எங்கே பின்னாடி கூட்டம் எல்லாம் பின்னாடி வரதான்னு கேட்டால் பாருங்கோ, ஏற்கனவே தோத்துட்டு வந்திருக்கார். யாரும் கூட வரலைங்கிற கோபம். நம்ம எல்லாம் நம்புறதா இல்லை, வரமாட்டோம்னு சொல்லியாச்சு. அவர் என்ன தெரியுமா சொல்லிட்டார், ஒருத்தரும் வரதா இல்லை, இந்த கதவங்களை திறந்து வைத்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது, போடுங்கள் கதவைன்னார்.
ஏன் திறக்கப்படுறதுன்னா ஏன் மூடப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையோ? கதவங்கள் மூடப்பட்டன, நிரந்தரமாக மூடி வையுங்கள், சம்சாரிகள் யாரும் வரதா இல்லை. அதற்கு பிற்பாடு நம்மாழ்வார் அவதரித்தார், அவர் உபதேசங்களை பண்ணினார், பல பேர் திருந்தினார்கள், கூட்டம் கூட்டமாக வரத் தொடங்கினார்கள். எந்த தினத்திலே நம்மாழ்வார் பரமபதித்தாரோ, வைகுண்ட ஏகாதசி அன்றைய தினம்தான் ஆழ்வார் பரமபதித்தாராம். அன்றைக்கு அந்த கதவங்கள் திறக்கப்பட்டன. அப்படி எட்டி பார்க்கிறார் பெருமாள். தனியா வராரா, கூட பெருங்கூட்டமாக வருகிறாரானால் குலபதியான நம்மாழ்வார் பெருங்கூட்டத்தோடே வந்தார். அப்பத்தான் பகவானுக்கு ஆச்சரியம் வந்ததான், நம்மளால முடியாததை இவர் சாதிச்சுட்டார். இதை நம்முடைய ஆச்சாரியர்கள் ரொம்ப அழகாக வர்ணிப்பார். ஏன் பகவானாலே முடியாதது ஆழ்வார்களாலே முடிந்ததுனால், முள்ளால எடுக்கிறா போலேன்னா. இப்போ அடியன் இப்படி சொல்லுவேன், நாம் என்னதான் பகவான் லக்ஷ்மிபதி நாராயணன் அப்படி கையை கூப்பினாலும் உங்கள் இருக்கைக்கு பக்கத்துலேயே திடீர்னு 4 கையோடு அவர் உட்காந்துருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? பதறி அடிச்சுட்டு அலறி அடிச்சுட்டு ஓடி போடுவீங்கோ. என்னன்னு தெரியல, அவர் பார்த்தாலும் கிரீட்டெல்லாம் போட்டு அப்படி பார்த்து ஒரு சிரிப்பு தான் சிரிச்சார். பெருமாளான்னா இவர் தான் பெருமாளை பயமாக இருக்குன்னு விடுவோம். உடனே ஒரு அன்பு வந்து என் பக்கத்தில் பெருமாளை உட்காந்துருக்க கையை பிடிச்சி போமானால் அந்த 4 கை அவருடைய நீலவரணம் இதெல்லாம் பார்த்தாலே நமக்கு யாரோ ட்ராமா ஆர்டிஸ்ட் வந்துட்டார் போல் இருக்கு, என்னன்னு தெரியல அப்படின்னு அலறி அடிச்சுட்டு ஓடி போடுவா. அதனால் பெருமாள் பார்த்தார், என்ன இருந்தாலும் நான் தேவ சாதி, நீ மனுஷ சாதி, நான் கிட்ட வந்தாலே நீ என்னை வேறாத்தான் பார்க்குறேன்னு அவருக்கு புரிஞ்சு போச்சு. அவருக்கு இருக்கிற தர்ம சங்கடமே அதுதான். அவர் 4 கையோடு வந்தார்னா நீ ஆளே வேற மாதிரி தெரியற, ஏதோ வேற்று கிரகவாசி மாதிரி இருக்க, கிட்ட வராதேன்னுட்டோம். 2 கையோட வந்து உபதேசம் பண்ணார்னா நீ என்ன போலத்தான் இருக்க, பெரிய மனுஷனாட்ட உபதேசம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டோம். என்ன பண்ணுறதுன்னு அவருக்கும் தெரியல. அப்பத்தான் மனிதர்களை கொண்டே மனிதர்களை திருத்த வேண்டும்னு முடிவெடுத்தார். என்ன அழகான முடிவு எடுத்திருக்காரு பாருங்க. இவாளை திருத்தணும்னா இவர்களில் சில பேரை நாம தேர்ந்தெடுக்க வேண்டும், அவர்களை கொண்டு திருத்த வேண்டும்னு தீர்மானம் பண்ணினார். முல்லை கொண்டு முல்லை எடுக்குமா போலே. இப்போ ஆழ்வார்கள் யாரு அப்படின்னால், இப்போ நித்திய முக்தர்கள்னு சொன்னேன் பாருங்க, அனந்த கருட விஸ்வக்சேன சுதர்சன பாஞ்சஜன்யாதிகள் ஒரு புறம் இருக்கா. முக்தர்கள்னு சொன்னா உங்க தாத்தா எங்க தாத்தாலாம் முக்தர்கள் தான். அவள்லாம் இங்கே பிறந்திருக்கா, பல பிறவிகளை எடுத்திருக்கா, சரணாகதர்களாக ஆகி அவ போய் பெருமானை அடைஞ்சுட்டா, திரும்ப வரமாட்டா. நித்தியர்கள் ஒரு நாள் இங்கே வராதவா, முக்தர்கள் இங்கே பல காலம் இருந்தவா தான் நம்மளாட்டம் நல்லபடியாக அங்கே போய் சேர்ந்துட்டா இனிமே திரும்ப வருதல்ங்கிறது கிடையாது. சுவாமி ஆசைப்பட்டா கூட வரமாட்டாளான்னா, இந்த இடம் ஆசைப்படுற மாதிரியா இருக்குன்னு திரும்ப கேட்டுக்கோங்க. வரத்துக்கு ஆசைப்படுற மாதிரியா இருக்கு, அந்த மாதிரி இடம் எல்லாம் இது கிடையவே கிடையாது. அங்கே போனவன் அப்பாடான்னுட்டு அங்கே இருந்து கொண்டு கைங்கரியம் பண்ண போகிறார். அந்த நித்திய முக்தர்களிலே சில பேர்கள் தான் ஆழ்வார்களாக பிறந்தார்கள். இது ஒரு பட்சம். வரிசையா என்னென்ன பட்சம் இருக்குன்னு நான் சொல்லிட்டு வரேன். நித்திய முக்தர்களிலே சில பேர்கள் ஆழ்வார்களாக பிறந்தார்கள். வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார், பகவான் ஒரு 10 அவதாரங்களை முக்கியமாக எடுத்தாரோ இல்லையோ, அந்த 10 அவதாரங்களை போலே அபிநவ தசாவதாரம் பண்ணினார். இந்த ஆழ்வார்களாக பெருமானே பிறந்தான் என்னவும் தகும் அப்படின்னு சொல்லலாம். அவரே பிறந்து ஆழ்வார்களா பிறந்து நம்ம எல்லாம் திருத்தி பணி கொண்டார். ஒரு அபிநவ தசாவதாரம் அப்படிங்கிறது ஒரு பட்சம். இன்னும் சில பேர் என்ன சொல்றா, இல்லை மனிதர்களிலே சிலர், ஜீவாத்மாக்களிலே சிலர் அவர்களே ஆழ்வார்களாக பிறந்தார்கள். நம்பிள்ளைங்கிற பேராசிரியர் அவர் ரொம்ப ஆச்சரியமா காட்டுறார். ஆழ்வார்கள் வாக்க கொண்டுதான் ஆழ்வார்கள் யாருன்னு நம்ம தீர்மானிக்க முடியும்னார். முதல்ல ஆழ்வார்கள்னா நான் என்ன சொல்றேன், ஏன் சுவாமி இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் எப்போ பார்த்தாலும் ஆழ்வார்கள் ஆழ்வார்கள் அப்படின்னு ரொம்ப கொண்டாடிட்டு இருக்கீங்கோ, திவ்ய பிரபந்தங்களுக்கு ரொம்ப ஏத்தத்தை கொடுத்துருக்கீங்கோ. அப்படி என்ன அதில் ஸ்பெஷாலிட்டி என்ன இருக்குது? அதில் அதுக்குன்னு ஏதாவது ஒரு யுனிக்னஸ் இருக்கா? எதனால் கொண்டாடுறீங்கோ? நம்ம பாரத தேசத்தில் கவிகளுக்கு குறைவா, வித்வான்களுக்கு குறைவா, சந்த புருஷர்களுக்கு குறைவா, ஆச்சாரியர்களுக்கு குறைவா, திரும்ப இந்த ஆழ்வார்களே எடுத்துன்னு வந்துடுறீங்களே, திவ்ய பிரபந்தங்கள்னு கொண்டாடுகிறீர்களேனால் திவ்ய தேசங்களில் பாருங்க, அது திருவல்லிக்கணியாக இருக்கட்டும், காஞ்சிபுரமாக இருக்கட்டும், ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம். அழகான விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏன் அதை சொல்கிறேன் தெரியுமா? சண்டைனா உடனடியாக வந்து போட்டுவிடுவா, இந்த ஊரில் இப்போதும் இந்த சண்டை நடந்தது அப்படின்னு எல்லா மீடியாவும் காண்பிச்சுடும். இந்த வருஷ பிரம்மோத்சவத்தில் நடந்த விஷயம் சொல்கிறேன். இந்த பக்கம் திவ்ய பிரபந்த கோஷ்டி நடந்துட்டு இருக்கு, அந்த பக்கம் வேத பாராயணம் அமைதியாக நடந்துட்டு இருக்கு. நான் போய் பெருமாளை சேவிச்சுட்டு வரலான்னு அப்படி போனேன். பக்கத்தில் ஒரு காவல்துறை அதிகாரி என் பக்கத்தில் வந்தார். என்ன சாமி இன்னும் ஆரம்பிக்கலையான்னு கேட்டார் என்கிட்ட. நான் சொன்னேன், 2 பக்கம் நடந்துன்னு தானே இருக்குது, இதோ திவ்ய பிரபந்த கோஷ்டி நடக்கிறது, அதோ வேத பாராயண கோஷ்டி நடக்கிறதுன்னு. அவர் சொல்கிறார், இல்லை மீடியாலாம் வந்துட்டான்னார். நன்னா எடுத்துக்கலாம் சுவாமின்னு. நீங்கள் ஆரம்பிச்சா தானே எடுத்துக்கலான்னார். என்ன ஆரம்பிக்கிறதுன்னு, அது போன வருஷம் நடந்ததே சுவாமி, அது மாதிரி இப்போ ஏதாவது சான்ஸ் இருக்கா அப்படிங்கிறாரு. நீ வெளிப்படையாக அப்படி சான்ஸ் இருக்கான்னு கேட்டால் எப்படி? நல்லபடியாக நடக்கணும்னு அத்தனை பேரும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா, இதில் சான்ஸ் இருக்கான்னு வேற கேட்டால் எப்படின்னால் அது இருக்கட்டும். அது ஒரு அதில் ஒரு ஆரோக்கியமான விஷயம் இருக்குது. இந்த சண்டையில் ஆரோக்கியமான விஷயம் இல்லாமல் இல்லை. ஆனால் இப்போ அதை அடியேன்னு சொல்ல போகிறது இல்லை.
அதை உடனடியாக எல்லாரும் காட்டுறாள் இல்லையோ. முன்னும் பின்னும் இத்தனை சுவாமிகள் சேர்ந்து அந்த கோஷ்டியை நடத்திட்டு போகிறாளே, அதை பற்றி யாராவது விசேஷமாக சொல்கிறாளான்னு பாருங்கோ. நம்ம தேசமே எப்படி இருக்கும்னால், யாராவது ஒருத்தர் தப்பும் தகராறுமா எழுதிட்டே போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அதை பரவாயில்ல எல்லாரும் பரஸ்பரம் பேசிப்பா. அது படித்து பார்த்தீரா, அவர் எழுதியிருக்கார், அப்படி எழுதியிருக்கார் அந்த விஷயங்களை, இப்படிலாம் நடக்கிறதா அங்கே எல்லாரையும் வச்சு நன்னா வச்சிருக்கார் அப்படின்னு விடுவா. என்கிட்டயே சில பேர் சொல்லுவா. நான் சொல்லுவேன், நானும் தான் இவ்வளோ பக்கமாக எழுதி வச்சுருக்கேன், அதெல்லாம் படிச்சுட்டு யாராவது ஒருத்தர் நன்னா இருக்குது நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? ஏதாவது தப்பாக ஒருத்தரை பற்றி சொன்னால் அத்தனை பேருக்கும் ஆர்வம் வந்துடுறது. சண்டை நடந்ததுன்னா மீடியா வெளிச்சம் கிடச்சி விடுறது. ரெண்டு பெரிய கோஷ்டி முன்னையும் பின்னையும் போயிட்டு இருந்தாலேன்னா அதெல்லாம் ஒன்றும் சுவாரஸ்யமாக இல்லை சுவாமி, எங்களுக்கு ஒன்றும் ரேட்டிங்கே கூடாது அதுலேங்கிறா. ஓ ரேட்டிங்காக நாங்கள் சண்டை போட முடியுமா? இப்போ அது நல்லா இருக்குமா? எதுக்கு சொல்ல வந்தேன், முன்னே இந்த திவ்ய பிரபந்த கோஷ்டின்னு பண்ணிருப்பா, பின்னே வேத பாராயண கோஷ்டின்னு போகும். இது என்ன அழகான ஏற்பாடுன்னு பாருங்க. ஏன் வேதங்கள் பின்னே செல்கின்றன? வேதங்கள் இன்னமும் தேடிக்கொண்டிருக்கின்றன பெருமானை. ஏன் திவ்ய பிரபந்தங்கள் முன்னே செல்கின்றனால் அவனை நன்கு அறிந்து திவ்ய பிரபந்தம்னு பேர் வச்ச பாருங்க. பந்தம்னா ஒரு கட்டு, பிரபந்தம்னா நல்ல கட்டு, திவ்யமான நல்ல கட்டுன்னு அர்த்தம். யாரை கட்டி போட்டிருக்கா? பகவானை கட்டி போட்டு நம்ம கையில் கொடுத்துட்டா. எவனை பிடிப்பது ரொம்ப கடினம்னு வேதங்கள் சொல்லுகின்றனவோ அவனை பிடிச்சு கட்டி போட்டுருவோம், இந்த அங்கோன்னு கொடுத்துருக்கா பாருங்கோ. அதுதான் 4000 திவ்ய பிரபந்தம். அப்போ அந்த திவ்ய பிரபந்தம் பாடுறவா ஏன் முன்னாடி போறான்னா, அவ இழுத்த இழுப்புக்கு பகவான் வருவார். ஆனால் வேதம் தேடிண்டு தான் போகும். இந்த ஏத்தம் தமிழுக்கு வைணவம் தந்திருக்கிறது. திவ்ய பிரபந்தங்களுக்கு இந்த ஏத்தத்தை கொடுத்துருக்கு. 4000 பாசுரங்கள். இதை நீங்கள் சைவ சம்பிரதாயத்தில் எடுத்துக்கோங்க. 12000 பாடல்கள்ங்கிறா. இது 4000ங்கிறோம், அது 12000ங்கிறா. எங்கேயோ இருக்கு, 4க்கும் 12க்கும் எட்டாத தூரம் இருக்கு. ஆனால் வைணவம் ஆழ்வார்களுடைய தமிழை ஆதரித்தார் போலே சைவம் அரவணைத்து கொண்டதான்னு கேட்டால் கொண்டாடுறா, எல்லாம் சரிதான். ஆனால் இதை போல தினந்தோறும் இப்படி பாடணுங்கிற ஒரு கிரமமோ அல்லது வசந்த வியாக்கியானங்களோ இது எதுவுமே சைவத்தினுடைய தமிழுக்கு கிடைக்கவில்லைங்கிறது தான் உண்மை. மதிப்பிற்குரிய ஊவே சாமிநாத ஐயர்னு இருந்தார் இல்லையோ, தமிழ் தாத்தான்னு கொண்டாடுறோமே, அவர்கிட்ட சில பேர்லாம் வந்தா, நீங்கள் பெரிய தமிழறிஞராக இருக்கிறே, இந்த ஸ்ரீவைஷ்ணவாள்லாம் 4000 திவ்ய பிரபந்தங்களுக்கு நிறைய உரை நூல்கள்லாம் பண்ணி வச்சிருக்கா, ஓஹோன்னு அதை வச்சு கொண்டாடிட்டு இருக்கா, நீர் தான் நல்லா தமிழ் தெரிஞ்சவராக இருக்கிறே, நீர் ஏதாவது பண்ணக்கூடாதா, இந்த திருமுறைகளுக்கெல்லாம் ஏதாவது நம்ம வழிவகை செய்யக்கூடாதான்னு கேட்டிருக்கா. அவர் அழகா பதில் சொன்னார். ஸ்ரீவைஷ்ணவ ஆச்சாரியர்கள் வடமொழியிலும் கரை தொட்டவர்கள், தென்மொழியிலும் கரை தொட்டவர்கள். அபாரமான சம்ஸ்கிருத ஞானம், அபாரமான தமிழ் ஞானம், அந்த ரெண்டிலையும் அவர்கள் தேர்ச்சி பெற்றிருந்தபடினாலே ரொம்ப விசேஷமா மணிப்பிரவாளத்தில் நூல்கள் எல்லாம் இயற்றினார்கள். மணிப்பிரவாளம்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம உபயோகத்திலே போடு, அந்த சேரை கொண்டு வந்து இங்கே போடு, அந்த ஃபேனை போடு, இதுதான் மணிப்பிரவாளம். இப்போ போடுங்கிறது தமிழ், சேரை கொண்டு வானா சேருங்கிறது ஆங்கிலம், ஃபேனை போடுனா ஃபேனுங்கிறது ஆங்கிலம். இதே சம்ஸ்கிருதமும் தமிழும் கலந்து பேசினா எப்படி இருக்கும்? அது மணிப்பிரவாளம். ஸ்ரீஹப்பதியாய், அவாப்த சமஸ்த காமனாய், அகிலஹேய பிரத்யநீகனாய், ஸ்ரீவைகுண்ட நிகேதனாய், கல்யாண குணாத்மகனாய். சுவாமி இந்த கடைசியில் இந்த நாய் ஆய் நிற அதுதான் புரியுது, அதுக்கு முன்னாடி ஒன்றும் புரியல அப்படின்னால் அதுதான் சம்ஸ்கிருதத்தில் இருக்குது. முடிக்கிறச்சு அழகாக தமிழில் முடிச்சிருக்கா பாருங்க. இந்த தமிழும் சம்ஸ்கிருதமும் கலந்து பேசுறதுக்கு தான் மணிப்பிரவாளம் அப்படின்னு சொல்லுவார்கள். அது ரொம்ப கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். அந்த கிரமத்தில் பல உரை நூல்கள்லாம் இயற்றி வைத்திருக்கிறார்கள். அதைத்தான் ஊவேசா சொல்லிட்டார். அவர்கள் 2 மொழியிலையும் நன்னா தேர்ச்சி பெற்றிருந்தா இங்கே ஏதாவது ஒன்றுத்துல தான் இருக்குது. இப்போ தமிழ் அறிந்தவர்னு என்ன சொல்லிட்டீங்கோ, ஆனால் உரை நூல் இயற்றுகிற அளவுக்கு அந்த வடமொழி அறிவுங்கிறதும் தேவையாக இருக்குது. அது இங்கே மைனஸாக இருக்கிறதுனால தான் நம்முடைய கனவு மெய்ப்படவே இல்லைன்னு அவர். அப்போ வைணவம் தமிழையும் அத்தனை போற்றி பாதுகாத்திருக்கிறது, வடமொழியையும் நன்கு கொண்டாடி இருக்கிறது. இப்போ ஆழ்வார்களுக்கு எதனால பெருமை? இத்தனை கவிஞர்கள், இத்தனை அறிஞர்கள், இத்தனை வித்வான்கள் எல்லாம் இருக்க செய்தே நீங்கள் ஏன் ஆழ்வார்களை கொண்டாடுகிறீர்கள்? கொஞ்சம் கவனமாக கொடுங்கோ. பகவானை அறிய வேண்டும்ங்கிறது தான் முக்கியமான நோக்கம். ஆனால் அதை நம்ம முயற்சினால் தெரிஞ்சுக்கிறதா, அவர் முயற்சினால் தெரிஞ்சுக்கிறதான்னு ஒரு கேள்வி எழுகின்றது. நிறைய பேர் என்ன பண்ணிவிட்டா, அது பராசரராகட்டும், வேதவியாசராகட்டும், இன்னும் எத்தனை பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் உண்டோ, அவள்லாம் தங்கள் முயற்சியினால் பகவானை அறிய முற்பட்டார்கள். பகவானை தெரிஞ்சுக்கிறதுன்னா என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அவரை தெரிஞ்சிக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் அவரை தெரிஞ்சுக்கிறது. அவருடைய வைபவத்தை முழுசாக ஒருத்தரால் தெரிஞ்சுவிட முடியுமா? எவனாவது ஒருத்தன் எனக்கு நன்னா தெரியும் பகவானை பற்றின்னு சொன்னால் அவன் தெரிஞ்சுக்கலேன்னு அர்த்தம். பக்கத்தில் ஒருத்தன் சொன்னான், எத்தனை முயற்சி பண்ணாலும் அவரை தெரிஞ்சிக்க முடியாதுன்னு நான் தெரிஞ்சுட்டேன்னா நீ அவனை நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கேன்னா. ஏன்னா அவரை தெரிஞ்சிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் அவரை தெரிந்து கொள்வது. இதை முதல்ல கவனத்தில் வச்சுக்கோங்க. அப்போ மற்ற பேர்கள் எல்லாம் தங்கள் முயற்சியால் பகவானை அறியணும் அடையணும்னு முயற்சி செய்தார்கள். எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி செஞ்சாலோ அத்தனை தெரிஞ்சுண்டா, அவ்வளவுதான். ஒரு பிள்ளை எத்தனை படிச்சிருக்கானோ அதை போய் எழுத போகிறான், அதற்குண்டான மதிப்பெண்களை பெறப்போகிறான். ஆழ்வார்கள் விஷயத்தில் என்ன நடந்ததுனால், ஆழ்வார்கள் பகவானை முழுக்க அறிந்திருந்தார்கள்.
என் சுவாமி இப்போ தான் சொன்னீர், அவனை முழுக்க முழுக்க தெரிஞ்சிக்கவே முடியாது, தெரிஞ்சிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் அவனை தெரிஞ்சுக்கிறதுன்னு வேற சொன்னீர். இப்போ ஆழ்வார்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்லா தெரியும்னு சொல்கிறீர்கள். இவர்கள் தங்கள் முயற்சியினால எதையும் தெரிந்து கொள்ளவே இல்லை. அதைத்தான் நம்மள ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். ஆழ்வார்கள் நம்மளை போல சில சம்சாரிகள் தான், நித்திய சம்சாரிகளா இருந்தவாத்தான், ஆனா பெருமானுடைய விசேஷமான அனுகிரகத்தை அவர்கள் பெற்றார்கள். இதை நம்மாழ்வார் திருவாய்மொழியில முதற்பாட்டிலேயே சொல்லுகிறார். உயர்வர உயர்நலமுடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுதழன் மனனே. காஞ்சிபுரத்துக்கு வாங்கோ, நம்மாழ்வாரை செவிங்கோ, ஒரு திருக்கரத்தை இப்படி வச்சுட்டு இருப்பார், ஒரு திருக்கரை இப்படி இருக்கும். சாதாரணமாக நீங்கள் எந்த விதேசம் போனாலும் நம்மாழ்வார் இப்படித்தான் இருப்பார். நம ஜனசிய சித்தபித்தி பக்தி சித்திர தூலிகா பவாஹி வீரிய பஞ்சனே நரேந்திர மந்திர யந்திரணா பிரபன்னலோக கைரவ பிரசன்ன சாரு சந்திரிகா ஷடாரி ஹஸ்தமுத்ரிகா ஹட்டாத்துனோத்து மேதமஹான்னு இப்படித்தான் இருப்பார். ஆனால் காஞ்சிபுரத்தில் மட்டும் இப்படி இருப்பார். தம்முடைய நெஞ்சுக்கே உபதேசம் பண்ணுகிறார். துயரரு சுடரடி தொழுதழன் மனனே. காஞ்சிபுரத்தில் தேவப்பெருமாளுடைய திருவடி இணைத்தாமரைகளுக்கு துயரரு சுடரடின்னு பேரு. இப்போ ஷட்டாரின்னு நாம் போனால் வாங்கிக்கிறோம் இல்லையா, பெருமாள் சன்னதிக்கு போனால் தீர்த்தம், ஷட்டாரி, துளசி, பிரசாதம், பொங்கல் எல்லாம் வாங்கிட்டு வரோமே. அந்த ஷட்டாரினால் ஸ்ரீரங்கத்தில் ஒரு பேர், திருமலையில் ஒரு பேர், காஞ்சிபுரத்தில் ஒரு பேர். ஸ்ரீரங்கத்துக்கு போனால் திருப்பொலிந்த சேவடி, பொது நின்ன பொன்னங்கழல் அப்படின்னு பேர். இதெல்லாம் ஆழ்வார்களுடைய பாசுரங்களை இட்டே அந்த பெயரை கொடுத்துருக்கா. திருப்பதிக்கு போனோம்னா பூவார்கழல்கள்னு பேர். காஞ்சிபுரத்தில் துயரரு சுடரடின்னு பேர். நம்முடைய துன்பங்களை அறுக்கும் சுடரடி. ஆனால் ராமானுஜர் சொல்லிட்டார் கிடையாதுன்னார். அந்த அர்த்தம் கிடையாதுன்னார். அப்போ ஏது சுவாமி அர்த்தம்னால் தன்னுடைய துன்பங்களை போக்கிக் கொள்கிற திருவடின்னார். இதில் சுவாரஸ்யம் இருக்கிறதா தெரியலையே. ரெண்டு குறை இருக்குது இதில். என்ன? முதல்ல அவருடைய குறைகளை அவர் தீர்த்துண்டாருன்னா அது ஒரு பெருமையா? என் கஷ்டத்தை எல்லாம் நானே போக்கின்றேன் தெரியுமா அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்கள் எழுந்து கேள்வி கேட்க மாட்டேங்க. இப்போ யாரும் வந்து போக்குவா? இங்கே நாங்கள் மட்டும் எங்கள் கஷ்டத்துக்கு ஆளாக போட்டு வச்சிருக்கோம். அவாவா கஷ்டத்தை அவாவா தான் தாங்கி ஆகணும், அவாவா தான் போக்கி ஆகணும். புதுசாக சொல்கிறீரேன்னு கேட்டுடுவீங்கோ. இப்போ ராமானுஜர் அப்படி தான் சொல்லியிருக்கார். பெருமாள் தன்னுடைய துன்பங்களை தானே போக்கிக் கொள்கிற திருவடிகளை கொண்டிருக்கிறான்னார். இதில் என்ன பெரிய ஆச்சரியம் இருக்குன்னால் இன்னொரு குறை இருக்குது இதில். என்னென்னா அவருக்கு துன்பங்கிறதே கிடையாது. அவருக்கு என்ன துன்பம் இருக்குது? எப்பவும் ஆனந்தத்திலே திளைத்திருக்கிறவர் அவர். துன்பம்னா என்னவென்றே அறியாதவர். அப்படி இருக்கும்போது எங்கேருந்து தொலைச்சிக்கிறதுனால் என்ன ஆச்சரியமா ராமானுஜர் பதில் சொன்னார் பாருங்கோ. தம்முடைய துன்பங்களை போக்கிக் கொள்கிற திருவடிகளை அவன் உடையவன்னு நான் சொன்னேன். நீங்கள் என்ன கேட்டீங்கோ? சுவாமி என் துன்பத்தை போக்கினாத்தான சுவாமி பெருமைன்னு கேட்டீங்கோ. உங்கள் துன்பங்களை தன்னுடைய துன்பங்களாகவே கருதி போக்கிக் கொள்கிறவன் அவன்னார். நம்ம கஷ்டங்களை தன்னுடைய கஷ்டமாகத்தான் அவர் நினைச்சுட்டு இருக்கார். அதை போக்கிக் கொள்கிறவரா இருக்கார். அப்போ இன்னும் வேகமாக செயல்படுவாருங்கிறது புரியுறது இல்லையோ? உங்கள் பிரச்சனைன்னா நிதானமாக பார்ப்பேன், என் பிரச்சனைனா தீர்த்துட்டு தான் மறுவேலை பார்ப்பேன். அப்போ நம்முடைய கஷ்டங்களை, அடியவர்களுடைய கஷ்டங்களை தம்முடைய கஷ்டமாகவே அவர் கருதுகிறார், களைகிறார். துயரரு சுடரடி தொழுதழன் மனனே. அதில் என்ன சொல்லியிருக்கார்? மயர்வர மதிநலம் அருளினன்னார். ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை போட்டிருக்கார். அது என்ன மயர்வர மதிநலம் அருளினன்னால் நிருஹேத்துகமான கிருபைங்கிறார். கிருப்பைனா உங்களுக்கு தெரியும், கருணைங்கிறது அர்த்தம். நிருஹேத்துக்கமான கிருப்பைனா ரெண்டு இருக்கு. சஹேத்துக்கம்னு ஒன்றும், நிருஹேத்துக்கம்னு ஒன்றும். கடைக்காரங்கிட்ட 100 ரூபா கொடுத்தேன், அவன் அரிசி பருப்பெல்லாம் கொடுத்தான். இது ஏதாவது பெருமை இருக்கா? நீ 100 ரூபா கொடுத்தேன், அதுக்கு அவன் கொடுத்தான். இது சஹேத்துக்கம். நான் ஒன்றை செய்தேன், அவன் திரும்ப எனக்கு செய்தான். என்கிட்ட பைசாவே இல்லைன்னு பரவாயில்ல வச்சுக்கோன்னு கிலோ கணக்கில் அரிசியும் பருப்பும் கொடுத்தான். அப்போ உலகமே கொண்டாடும் இல்லையோ? எந்த கடை, எந்த அட்ரஸ் எனக்கும் சொல்லுன்னு கேட்பீங்கோ. ஏன்னா இல்லாத போனாலே கொடுக்குறான்னா எவ்வளோ பெரிய விஷயம் அது அப்படின்னு சந்தோஷம் ஏற்படும். அதுக்கு தான் நிருஹேத்துக்கம்னு பேர். நிருஹேத்துக்கம்னா என்ன? நான் எதையுமே செய்யலை, ஆனால் அவர் விசேஷமான அனுகிரகத்தை என் மீது பொழிந்தார். பகவான் அப்படி செய்வார். ஏன் செஞ்சார், எப்படி செஞ்சார்னா நம்ம கேள்வியே கேட்க முடியாது. ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கின்னு பாசுரம். குஹன் இடத்துல என்ன நன்மை இருந்தது? நினைவுக்கு வரதுனால ஒரு விஷயம் சொல்கிறேன். பிள்ளலோகாச்சாரியர் ரொம்ப ஆச்சரியமாக சாதிக்கிறார். ராமன் குஹனுடைய இருப்பிடத்திற்கு சென்றான். கூட சீத்தை இருக்கிறாள், லக்ஷ்மணன் இருக்கிறான். ராமனும் சீத்தையும் ஒரு கட்டாந்தரையில் ஒரு பாறையில் படுத்துட்டு இருக்கா. லக்ஷ்மணனுக்கு தூக்கம் வரல. இப்படி எப்படி சுற்றி தூக்க போகிறதில்லை. தூக்கம் வரலைங்கிறத விட அவன் தூங்க போகிறதில்லை. அழுத கண்ணீரோடு இப்படி எப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கான். குஹன் மோவாயை தடவரான். அவனுக்கு சந்தேகம் வந்துடுத்து லக்ஷ்மணனை பார்த்துட்டு. இந்த லக்ஷ்மணன் ஏன் தூங்க மாட்டேங்கிறான்? ஒரு தம்பி ஏற்கனவே காட்டுக்கு அனுப்பிச்சுட்டான், இவன் கூட தூங்காத சுற்றிட்டு இருக்கான். நாம் அப்படி அகன்று போனால் ராமனை ஏதாவது செய்யணும்னு திட்டம் போட்டிருக்கானா, என்ன பிளான் வச்சிருக்காங்கிறது தெரியல. பரதனுக்கு இவன் கூட்டாளியாக இருப்பன் அப்படின்னு குஹன் கருதினான். அது போய் நேராக கேட்டுற முடியுமா? என்னப்பா அவன் பிளான் என்ன? நான் அப்படி போனால் அப்படி அண்ணா முடிக்கலான்னு இருக்கியான்னு கேட்க முடியாது இல்லையோ? கொஞ்சம் நாசூக்காத்தானே கேட்கணும். குஹன் போனான்னு கேட்டான், நீ படுத்துக்கூடாதா அப்படின்னு கேட்டான். அவன் சொன்னான், படுத்துக்கிற மாதிரியா இருக்கு எங்கள் நிலைமை. நேற்று வரைக்கும் அண்ணாவும் மதனியாரும் எத்தனை பெரிய கட்டில் படுத்துட்டு இருந்தா, இன்னைக்கு கட்டாந்தரையில் கிடக்கிறாளே, இதை பார்த்து என் உசுறு போகாத இருக்கேன்னு ஒன்று அட ஆரம்பிச்சுட்டான்.
கொஞ்சம் சந்தேகம் தீர்ந்தது, முழுசாக போகலை. அவனுக்கு ஒரு மாதிரி ஆறுதலை சொல்லிட்டு குஹன் அப்படி இப்படி வந்துட்டு தன்னுடைய ஆள்களை எல்லாம் கூப்பிடுறான். மொத்த ஆட்களையும் கூப்பிட்டுட்டு, நான் அங்கே போய் காவல் காக்கிறேன், நீங்கள் இங்கேயே இருங்கோ, அந்த லக்ஷ்மணன் பேரில் ஒரு கண்ணை வைங்கோ, எனக்கு என்னமோ அவன் பேரில் சந்தேகமாகவே இருக்குது. அவன் ராமனுக்கு பக்கத்தில் வில்லும் வாளும் கொண்டு போவானாகில் என்னுடைய முடிவிற்கு உத்தரவிற்கு நீங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, லக்ஷ்மணனை முடித்திடுங்கோள்னா. லக்ஷ்மணனால் ஏதாவதுன்னு உங்களுக்கு பட்டுதுன்னா அப்போவே ஃபினிஷ் பண்ணிவிடுங்கோ, லக்ஷ்மணன் கதையை முடிச்சுடுங்கோன்னு சொல்லிட்டு போயிட்டான். அவன் நகர்ந்து போனானோ இல்லையோ, அவனுடைய சேனாபதினு ஒருத்தர் இருந்தான். அந்த சேனாபதி மற்ற பேரெல்லாம் கூப்பிடுறான், எல்லாம் வாங்கடான்னு கூப்பிட்டுட்டு எல்லாம் அந்த தோளில் கை போட்டு இந்த கிரிக்கெட் ஆட்டத்துக்கு நடுவில் பேசிப்பா பாருங்க. அது மாதிரி அவன் ஒரு ஆர்டர் போடுறான், அவன் ஒரு ஆணை பிறப்பிக்கிறான். அவன் சொல்கிறான், லக்ஷ்மணனால் ஏதாவது ராமனுக்கு பிரச்சனைனா லக்ஷ்மணனை போட்டுருங்கோ. மற்ற பேர்லாம் சொன்னான், இதைத்தான் தலைவரே சொல்லிட்டாரே, நீ எதுக்கு திரும்ப அதே சொல்லிட்டு இருக்க, இதுக்கு மேலே இன்னொரு ஆணை இருக்குன்னா. என்ன, நம்ம தலைவர் நம்ம ரொம்ப நல்ல வரட்டம் சொல்லிட்டு போயிட்டு இருக்கார், இவரே எப்போ ஆறு அடிப்பாருன்னு தெரியாது, இதோ மூடுக்கேற்ற மாதிரி நடக்கிற ஆசாமி அவர். அவரால் ஒரு வேளை ராமனுக்கு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், என் ஆணைக்கு காத்திருக்க வேண்டியதில்லை, அவரையே முடிச்சுடுங்கோன்னா. இந்த இடத்துல பிள்ளலோகாச்சாரியர் ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, குஹனோட ராமன் பழகி இருப்பதை பார்த்தால் அவர்களுக்கிடையிலே ஏற்கனவே நட்பு இருந்தார் போலே நமக்கு படுகிறது. அதை பற்றி குறிப்புகள் இல்லையே தவிர அவள் பழகின்ற விதத்தை பார்த்தா அந்த முதல் தடவை பார்த்த உடனே அத்தனை அன்பு பீரிடுவதற்கு பெருசாக வாய்ப்பு கிடையாது. நெடுநாளாக பழகினா தான் நம்மளே சில பேர் எப்படி இருப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக பழகத்தான் சில பேரோட பேசுவது ஒட்டிக்கொள்வதுன்னு இருப்போம். இல்லைன்னா முதல் தடவை சில பேருக்கு பாவம், முதல் தடவை பார்க்குற சில மேலே விழுந்து பேசுகிறவாடாக இருப்பா, நமக்கு அது அவ்வளோ பழக்கமாக இருக்காது. தெரியல, இவர் யார் என்னன்னே தெரியாது, எப்படின்னு தெரியாது, இவர் ரொம்ப சகஜமாக இருக்கா, இத்தனை சகஜமாக நாம் போகிறதா வேண்டாமா, நம்ம சகஜமாக பழகினவாளோடைய அத்தனை சகஜமாக இல்லை, சகஜமாக இல்லாதவாளோட இத்தனை சகஜமாக எப்படி போகிறது அப்படின்னு இத்தனை குழப்பங்கள் நமக்கு இருக்கும் இல்லையோ, இந்த பிரச்சனையெல்லாம் நமக்கு இருக்குது. ஆனால் ராமனும் குஹனும் பழகினதை பார்த்தா ரொம்ப சகஜமாக பழகியிருக்கா. சரி, அவளுக்குள்ள ஒரு நட்பு இருந்திருக்கக்கூடும், அப்படி கூட வச்சுக்கலாம். அவன் வந்து பார்த்துருக்கலாம், ஏதாவது நடந்திருக்கலாம், வால்மீகி அதை சொல்ல மறந்துருக்கலாம், ஏதோ ஒன்று டெலிட்டட் சீன்ஸில் போயிடுத்துன்னா. ஒரு பிள்ளை ரொம்ப அழகாக சொன்னான், சுவாமி படம் அப்படி தான் சுவாமி எடுப்பான், நீங்கள் 2.5 மணி நேரம் பார்க்குறீங்க, ஃபுட்டேஜ் போய் கேட்டிங்கன்னா 8 மணி நேரம் 10 மணி நேரம் வச்சிருப்பான், அதெல்லாம் டெலிட்டட் சீன்ஸ். அது மாதிரி இதெல்லாம் எங்கேயோ சதகோட்டி பிரவிஸ்தரமான ராமாயணம் இருக்குது, ரொம்ப பெருசான கிரந்தம், பிரம்மா வச்சு திருவாராதனம் பண்ணிட்டு இருக்காராம். நம்மகிட்ட 24,000 ஸ்லோகங்கள் இருக்கிற ராமாயணம் இருக்குது, பிரம்மா கிட்ட போனால் அது ரொம்ப பெருசாக வச்சுருக்கா, ஒருவேளை அதில் அந்த ஸ்லோகங்கள்லாம் இருக்குமோ என்னமோ தெரியாது. அவள் பழகின்றது ஏற்கனவே பழகின்றவாளை போல என்ன பழகின்றிருக்கா. இவன் அத்தனை பேரும், குஹனுடைய ஆட்கள் எத்தனை பேர் இருந்திருக்காளோ, வேலையாட்களோ அடியாட்களோ யாராக இருக்கட்டும், அவள்லாம் இன்னைக்கு தான் ராமனை பார்த்துருக்கா. பிள்ளலோகாச்சாரியர் என்ன கேட்டுட்டார் தெரியுமா, இன்னைக்கு தான் ராமனையே பார்த்துருக்கா, ஒரு நாளில் தங்கள் தலைவனையே போடுற அளவுக்கு முடிக்கிற அளவுக்கு வந்துட்டா. அவனை முடிச்சிருக்கோ ஏதாவது பண்ணினால் இது எப்படி சாத்தியம், இத்தனை அன்பு எப்படி ஏற்படும்? அதுக்கு பதில் சொன்னார், ஒரு நாள் திருமுகத்திலே விழித்தாரையும் வடிவழகு படுத்தும் பாடுன்னார். அப்போ ராமன் எத்தனை அழகனாக இருந்திருப்பான், அவனை ஒரு நாள் பார்த்துட்டா கூட இவனுக்காக நான் என்ன வேணா செய்யறேன்டாங்கிற அளவுக்கு ஒருத்தன் தயாராகிடுவான் அப்படின்னு காட்டுகிறார். அந்த குஹன் கிட்ட என்ன நன்மை இருந்ததுன்னு பெருமான் போனார். சில கிரந்தங்களில் வாசிச்சிருக்கேன், பெருமாள் போச்சே சொல்லிட்டு போனாராம், உன்னுடைய தொழில் அமோகமாக நடக்க கடவுது அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனார் குஹன் இடத்துல. என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தான் குஹன் யாருக்கா தெரியுமா? ஒன்றும் ஓஹோன்னு பெரிய வெளியில் சொல்லிக்கிற மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் கிடையாது. சில பேர்லாம் பாருங்க, கொஞ்சம் வெளியில் சொல்லிக்க முடியாத மாதிரி பிஸ்னஸாக இருந்தால் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன்வா. என்ன பிஸ்னஸ் அப்படின்னா, அது ஒரு பெரிய பெரிய லெவலில் நடக்கிறது, அது நாங்கள் நிறைய பேர் அதில் எங்கேஜ் ஆகிருக்கோம், வெளிநாட்டிலேருந்து நிறைய அப்படி இப்படின்னு ஆரம்பிப்பா. நீங்கள் அப்போ கொஞ்சம் புரிஞ்சுடணும், இதுக்கு மேலே பெருசாக நாம் அவரை கேட்டு தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு நாம் தெரிந்து கொள்ளணும். அது ஏதோ 2ஆம் நம்பர் பிஸ்னஸாக கூட இருக்கலாம். குஹனும் அதைத்தான் பண்ணிட்டு இருந்தாங்கிறா. அவர் வழிப்பறியில் ஈடுபட்டு இருந்தார், வேட்டையாடுற காரியங்களை பண்ணிட்டு இருந்தார், தீயவருங்கிறார். அத்தனை தூரத்துக்கு நல்லவருங்களாம் சொல்ல முடியாது. ஆனால் குஹ பெருமாள்கிற ஏற்றம் ஏன் ஏற்பட்டதுனால், பெருமாளுக்கு அவரை பிடிச்சி போச்சு சுவாமி, ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் பெருமாள் கிட்ட போய் நம்ம கேள்வி கேட்கவே முடியாது. அவனை ஏன் உனக்கு பிடிச்சிருக்குன்னு நாம போய் அவரை கேட்க முடியுமா? இப்போ இதை நான் ஏன் சொல்கிறேங்கிறத நன்னா தெரிஞ்சுக்கோங்க. மேலே ஒரு விஷயம் இருக்குது. ஆழ்வார்கள்னா யாரு? நான் சொல்ல நம்மள என்ன சொல்லியிருக்கார், நம்மிலே சில பேரைத்தான் தேர்ந்தெடுத்தார்னு சொன்னார். நம்மளை போல இருக்கிற சில பேர். ஆழ்வார்களை ஏன் நாம் கொண்டாடுறோம்? ஆழ்வார்கள் ஒரு முயற்சியும் பண்ணலை. வியாசரை போல பராசரரை போல உட்காந்து தவம் எல்லாம் அவர்கள் இயற்றவே இல்லை. அவள் நம்மளை போல என்னன்னா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருந்தா, இன்னைக்கு சாயங்காலம் என்ன மெனுன்னு காத்துட்டு இருந்து படுத்துட்டு இருந்தா. அந்த சம்சாரிகள், ஜீவாத்மாக்கள், ஆழ்வார்களை சொல்லலை, அந்த ஜீவர்கள் அப்படித்தான் இருந்தா. பெருமாளா வந்தார், அப்படி முதுகுல தட்டினார், தூங்கிட்டு இருக்கிறவாளை தட்டினார். இவ திரும்பி பார்த்துட்டு என்னன்னு கேட்டா, நான் தான் பெருமாள்னார். அதுக்கு என்னன்னு கேட்டா, அதுக்கு என்ன பண்ணணும்னா, இல்லை உங்களை தான் தேர்ந்தெடுத்திருக்கேன், உங்களை கொண்டு தான் நாட்டை திருத்துறதா இருக்கேன், அதுக்கு முதல்ல உங்களை திருத்த வேண்டியிருக்கு, உங்களை கொண்டு தான் உலகத்தை திருத்தணும், அதுக்கு உங்களை திருத்த வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னை பற்றிய முழுமையான நல்லறிவை அந்த சம்சாரிகளுக்கு பெருமான் அருளினான். இங்கே தான் வித்தியாசத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மற்ற பேர்களெல்லாம் அவா முயற்சி பண்ணி ஓரளவு தெரிஞ்சுண்டா. ஆனால் ஆழ்வார்கள் விஷயத்தில் அவர்கள் எந்த முயற்சியும் பண்ணலை. இவராக வந்தார், தட்டி எழுப்பினார்,
எழுப்பிட்டு என்ன சொன்னார், நான் தான் பெருமாள், என்னுடைய ஸ்வரூபம் இது, தன்மை இது, என்னுடைய வடிவழகு இப்படிப்பட்டது, என்னுடைய குணங்கள் பண்புகள் இப்படிப்பட்டது, என்னுடைய ஐஸ்வர்யங்களை பாருங்கோ. எதுவுமே மிச்சமில்லாமல் அவர்களுக்கு கரதலாமலகமாக்கினான். அப்படின்னா கையிலங்கு நெல்லிக்கனியாக ஆக்கினான். அவனா கொடுத்த அறிவு, என் முயற்சியினால சம்பாதிச்ச அறிவு, ரெண்டுத்துக்கு வேறுபாடு இருக்கா இல்லையா? அப்ப மற்ற பேர்கள் தங்கள் முயற்சியால கொஞ்சம் தெரிஞ்சுண்டா, ஆழ்வார்கள் அவன் முயற்சியால எல்லாம் தெரிஞ்சுண்டா. இந்த திருப்பாணாழ்வார் அமலநாதி பிரான்ல அழகா பாடுறார். ரொம்ப அழகான சரித்திரம். இது தொடரா போகிறது, அதனால கதையை நான் அப்புறம் சொல்றேன், திருப்பாணாழ்வார் கதையை. ஆனா ஒரு பாட்டுல அழகா சொல்றார், கோர மாதவம் செய்தனன்கொல் அறியேன் அப்படின்னார். பெருமானே, இன்னைக்கு வந்து நான் உன்னை சேவிக்கிறேனே, இதுக்கு நான் என்ன தபஸ் பண்ணேனோ எனக்கு தெரியாது, இது ஒரு அர்த்தம். ஆனா அந்த தமிழ் வார்த்தைகளை நீங்க நல்லா திரும்ப கேளுங்கோ. கோர மாதவம், கோரம்ங்கிறது கோரம், கோரமான மகா தபஸ், பெரிய தவம். செய்தனன்கொல் அறியேன், உன்னை வந்து சேவிக்கிறேன், என்ன கோரமான தபஸ் பண்ணேனோ தெரியாது. நம்ம ஆச்சாரியர்கள் சொன்னா இந்த அர்த்தத்தை விட இன்னொரு அர்த்தம் என்ன இருக்குன்னா, என்ன அர்த்தம்? கோர மாதவம் செய்தனன்கொல் அறியேன், என்னை பார்க்கறதுக்கு நீ என்ன கோரமான தபஸ் பண்ணினாயோ தெரியலங்கிறார். அப்படியே மாற்றி போட்டுட்டார் பாருங்க. அவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கார். ஸ்ரீரங்கத்தில் நதிகளுக்கு இடையிலே படுத்துக்கொண்டு தவம் இயற்றுகிறார். திருமலையிலே மலைக்கு மேலே நின்று கொண்டு தவம் இயற்றுகிறார். காஞ்சிபுரத்தில் பிரமன் செய்த வேள்வியில் நின்று கொண்டு தவம் இயற்றுகிறார். ஏன்னா தவம் இயற்றுறவாள்லாம் நீங்கள் டிவியில் அப்படி தான் பார்த்துருப்பீங்க. புஷ்னு காத்தடிக்கும், அதில் நின்றுருப்பா, அபாரமாக மழை கொட்டும் போது நின்றுருப்பா, மலை மேலே நின்று கொண்டு தவம் இயற்றுவார்கள், நதிக்கு நடுவில் நின்று கொண்டு தவம் இயற்றுவா, நெருப்புக்கு நடுவில் நிற்பா. இதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையோ? இப்போ இந்த பெருமாள் அப்படி இருக்கா பாருங்க. நதிக்கு நடுவில் ஒருத்தர் படுத்துட்டு இருக்கார், மலைக்கு மேலே ஒருத்தர் நிற்கிறார், அக்னி மத்தியத்திலேருந்து புறப்பட்டு அந்த வடுக்களோட தேவப்பெருமாள் சேவை சாதிக்கிறார். என்னன்னா இவாள்லாம் தவம் பண்றாளாம். எதுக்கு தவம் பண்றா? நம்மை அடைவதற்கு தவம் செய்கிறார்கள், அதுதான் உண்மை. ஏன்னா சொத்து அவருடையதுங்கிறதுனாலே அவர் தவம் இயற்றி கொண்டிருக்கிறார். அப்ப ஆழ்வார்களுக்கு விசேஷமான அறிவை பெருமான் கொடுத்து, நீங்கள் தான் நம்மை பற்றி பாட வேண்டியது. இப்ப முதல்ல அந்த குஹன் விஷயத்துல பார்த்த ஒரு கேள்வி இருக்கு, அதை திரும்ப கொண்டு வருவோம். குஹன் அத்தனை கெட்டவன்றா போல நீர் அவரை பத்தி சொல்றீர், ஆனா குஹப்பெருமாள்னு நீரே சொல்றீர். ஏன் சுவாமின்னா அவருக்கு பிடிச்சு போச்சு, அவ்வளவுதான். ஈட்டில் ஒரு இடத்துலன்னு நினைக்கிறேன், ரொம்ப அழகா ஒரு உதாரணம் சொல்றா. ஒரு ராஜாவுக்கு வேண்டப்பட்டவன் ஒருவன், ஆனா நிறைய தீத்தொழில்கள் இதெல்லாம் செய்கிறான். அவன் தப்பான தொழில்கள் நிறைய பண்றான். ஆனா ராஜாவுக்கு வேண்டப்பட்டவனா போயிட்டான். மந்திரிகள் இடத்துல நிறைய புகார் எல்லாம் வருது. மந்திரிகள்லாம் என்ன சொன்னா, கன்னத்தை தடவினா, எங்களுக்கும் தெரியும் ஏகப்பட்ட புகார் வந்திருக்கு, நிறைய நாங்கள் சான்றுகள் எல்லாம் கூட வச்சிருக்கோம், கையில் எல்லாம் சாட்சிகள்லாம் கூட இருக்கா. ராஜாவுக்கு வேண்டப்பட்டவன் என்ன பண்றதுன்னு தெரியல, நாங்களும் சமயம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றா. ஒரு மந்திரி சொன்னார், இப்படியெல்லாம் விடக்கூடாது, ஆட்டம் ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு, எப்படியாவது சொல்லிடணும். அப்போ பக்கத்தில் ஒரு மந்திரி கேட்டார், நம்ம ராஜா மாசத்துக்கு ஒரு தடவை என்னென்ன குற்றங்கள் எவ்வளவு விசாரணை நடந்திருக்கு கொஞ்சம் கவனமாக கேளுங்க, ரொம்ப ஆச்சரியமான விஷயம். என்னென்ன குற்றங்கள் என்னென்ன அளவுக்கு விசாரணை நடந்திருக்கு, யார் யாருக்கு தண்டனை கொடுத்துருக்கோம், யார் யார் வெளியில் போயிருக்கா, நிலுவையில் இருக்கா, இதெல்லாம் சொல்லணும் இல்லையோ. அதெல்லாம் படித்து ராஜாவுக்கு கேட்பிக்கிற நாள்னு ஒன்று உண்டாம். அது மாசத்துல ஒரு நாள் உண்டாம். அது எப்போ வருதுன்னு கேட்டா, இந்த நாள் அன்னைக்கு இருக்கு. அப்போ ஒரு மந்திரி சொன்னார், இந்த ராஜாவுக்கு வேண்டப்பட்டவர் ரொம்ப தப்பு தண்டா நிறைய பண்ணிட்டு இருக்காரு, அவர் பேரை ஒரு 7வது பேரா 8வது பேரா எழுதி வைங்கோ. ராஜாவுக்கு பல பேர் முன்னாடியே கேட்பித்து விடுவோம், கேட்பிக்க செய்வோம். அவர் கேட்டுட்டார்னால் அவரே ஏதாவது சொல்லுவார், தண்டனை கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா சபையில் உட்காந்துருக்கும் போது அப்படியெல்லாம் அதை ஸ்கிப் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். நல்ல யோசனையாக இருக்கே, அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு 7வது பேரோ 8வது பேரோ எழுதிட்டா. விசாரணை ஆரம்பிச்சது. ராஜா அப்படின்னார், முதலாமவன் உன்ன பேரை படிச்சுட்டா. அவர் பேரை எதையோ சொல்லிட்டு கிருஷ்ணசுவாமி, ராமசுவாமி, அழகேசன், முருகேசன் ஏதோ ஒரு பேர் படிச்சுட்டார். அவர் இந்த தப்பெல்லாம் இப்படி பண்ணி வச்சிருக்கார் சுவாமி, இது இப்படி நடந்திருக்கு, அப்படி நடந்திருக்கு, இந்த அளவு தண்டனை கொடுத்துருக்கோம் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தா, சரி அதில் என்ன முடிவு எடுக்கணுமோ அதை ராஜா சொல்றார், அது செய்யப்படுகிறது. 2வது 3வது 4வதுன்னு வருது பாருங்க. இப்போ 7வதோ 8வதோ நம்ம ஆசாமி இருக்கார், ராஜாவுக்கு வேண்டப்பட்டவர், ராஜாவுக்கு தெரியாது, அது அந்த பட்டியலில் இடம் பெற்றிருப்பது ராஜாவுக்கு தெரியாது. கம்பீரமாக உட்காந்து கேட்டு இருக்கார். அவருக்கு ஜனார்தனன் அப்படின்னு பேருன்னு வச்சுக்கோங்க. இங்கே யாராவது இருந்தால் கோச்சுக்காதீங்க, அதை வாயில் வந்த பேரை சொன்னேன், ஜனார்தனன் பேருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் உடனே எதிர்க்க இருக்கிறவா படிக்கிற ராஜா அப்படி கண்ணை மூடின்னு கேட்டு இருக்கார். ஜனார்தனன் அப்படின்னு அப்படி கண்ணை திறந்தார். அவருக்கு ஞாபகம் வருது, நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன் பேர் மாதிரி இருக்கே, அவன் பேர் ஏதாவது இதில் வந்துட்டு தானே அப்படின்னு அப்பவே அவருக்கு ஒரு யோசனை வருகிறது. உடனே தந்தை பெயர்னு படிச்சா வருங்க, தெரிஞ்சு விட்டார் ராஜா. உடனே ராஜா அப்படி மூக்கு அப்படி தடவிட்டு, இது இருக்கட்டும், அதுக்கு மேலே வாசிங்கோன்னு விடுறாராம். அவ்வளோதான், மொத்த பேரும் அப்படி பார்த்துட்டு எப்படியாவது கொண்டு போய் இந்த பேரை புகுத்திட்டு மொத்தத்தையும் சொல்லி தண்டனை வாங்கி கொடுத்துடலான்னு பார்த்தா, அவர் அப்படியே அதை கேட்டுட்டு, அது இருக்கட்டும், அது கடைசியில் பார்த்துக்கலாம், அதுக்கு மேலே அடுத்த பேர் என்ன, நீங்கள் அதுக்கு வாங்கோ அப்படின்னால், ராஜாவுக்கு வேண்டப்பட்டவன்னா யார் என்ன கேள்வி கேட்க முடியும்? அதுதான் குஹப்பெருமாள் விஷயத்தில் நடந்தது. குஹப்பெருமானிடத்தில் பெருமாளுடைய அபாரமான கருணை. குஹனும் பெருமானிடத்தில் அத்தனை அன்போடு இருந்தவர், அது ரொம்ப முக்கியம் இல்லையோ. எத்தனை அன்பு பகவானிடத்திலே, அவரிடத்துல ஏன் அத்தனை கருணை பெருமானுக்குன்னா, இதெல்லாம் காரணம் பெருமாளுக்கு தான் தெரியும்.
அவருக்கு பிடிச்சி போச்சுன்னு சொன்னால் பிடிச்சி போச்சு, அவ்வளவுதான். யாரும் ஏன் எதுக்குன்னுலாம் கேட்க முடியாது. இப்போ ஆழ்வார்கள்னா நான் ஒரு கேள்வி கேட்டேன், என்ன ஒரு ஆழ்வார் ஆக்கிடக்கூடாதா? இப்போ நீங்கள்லாம் பாவம் ஐயோ பாவமாக உட்காந்துருக்கீங்க, ஒரு ஆழ்வார் உங்கள்லேருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்துக்கூடாதா? ஏன்னா நம்ம கூட்டத்திலேருந்து தான் தேர்ந்தெடுத்திருக்காருன்னு சொல்லியிருக்கேன். நித்திய சம்சாரிகள்ல இருந்து தான் ஒரு 10 பேரை தேர்ந்தெடுத்து ஆழ்வார்கள்ங்கிற பதவி கொடுத்து ஓஹோன்னு வசத்துட்டார். ஏன் சுவாமி நான் இல்லை, அதில் 10 தான் இருக்கணும்னு ஏதாவது கணக்கு இருக்கா? ஒரு 28 இருக்கக்கூடாதா, 48 இருக்கக்கூடாதா? எங்களெல்லாம் சேர்த்துருக்கலாம். இப்போ இங்கே எத்தனை பேர் இருக்கோமோ நாம் எல்லாரும் ஆழ்வார்கள்னு சொன்னா என்ன சுமாராக அந்த 10 பேரோடு சேர்த்து ஒரு 150 பேருக்குள்ளே வந்துட மாட்டோமா? நன்னா தானே இருக்கும். 150 ஆழ்வார்கள்னா கேட்கவே நன்னா இருக்கே சுவாமினால். அழகிய மணவாள பெருமாள் நாயனாருங்கிற ஆச்சாரியர் ரொம்ப அழகாக அர்த்தம் சொன்னார். பட்டத்துக்கு உரிய ஆணையும் அரசும் செய்யும் அவை ஆராயாதுன்னார். என்ன அழகான பதில் பாருங்க. இப்போ கேள்வி நியாயமான கேள்வி, என்னையே ஆக்கலை, இவரையும் ஆக்கலை, அவரையும் ஆக்கலைன்னு கேள்வி. அதுக்கு அவர் பதில் சொன்னார். ஒரு ராஜா இல்லாத தேசம், மந்திரிகள்லாம் பார்த்தா பட்டத்து யானையினுடைய துதிக்கையில் மாலையை கொடுத்துருவோம், அது யார் கழுத்தில் போடுறதோ அவர் தான் ராஜான்னா. நாம் போய் யானையை தாஜாலாம் பண்ணி வைக்க முடியாது. ராஜா வாரத்துக்கு தாஜா பண்ண முடியுமா? யானை கிட்ட போயிட்டு நான் அந்த ஓரமாக ஒரு தூண்டில் அப்படி கை கட்டின்னு சாஞ்சி நின்றுட்டு இருப்பேன், நல்லா பார்த்துக்கோ, கொண்டு வந்து மாலை எங்கள் கழுத்தில் தான் போடணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? நான் பிஸ்கட் பாக்கெட் வாங்கி தரேன்னா அதெல்லாம் அது கேட்காது. அதுக்கு எங்கே மூடு இருக்கோ, யார் கழுத்தில் அந்த மாலையை போடணும்னு அது நினைக்கிறதோ அவருடைய கழுத்திலே அந்த மாலையை அது போட்டுற போகிறது. நாயனார் கேட்டார், ஒரு யானை ஒரு சாதாரணமான ஜந்து, அதையே உன் வழிக்கு ஒன்றால் கொண்டு வர முடியல, நீ சொன்னபடி அதுவே கேட்கறது இல்லைன்னால் பகவான் எப்பேற்பட்டவர்? அவர்கிட்ட நிரங்குஷ சுவாதந்திரியம்ங்கிறது உண்டு. யானையாவது அந்த மாவட்டி இருக்கு பாருங்க, அங்குஷத்துக்கு கொஞ்சம் அடிபணிந்து நிற்கும். பகவானை அடக்குவதற்கு அங்குஷமே கிடையாது, ஒரே ஒரு அங்குஷம் தான் உண்டு, பராங்குஷம்னு பேர். இதுக்கு ஆழ்வார்களிலே நம்மாழ்வாருக்கு பராங்குஷம்னு திருநாமம். ஏன் அந்த திருநாமம்? நான் பகவான் ஒரு யானை ஆட்டம் இருக்கார். கீர்த்திமூர்த்தி மகாவித்வான் காஞ்சி பிரதிவாதி பயங்கர அண்ணங்கராச்சாரிய சுவாமி பகவானுக்கும் யானைக்கும் ஒத்துமைகள்னு நிறைய காட்டியிருக்கார். யானை இப்போ வாசலில் வருதுன்னா பாருங்க, அந்த சத்தம் கேட்டாலே எல்லாம் ஓடி போய் பார்ப்பா. நானும் போவேன், நீங்களும் போவீங்கோ. வயசு வித்தியாசம் இல்லாத எல்லாம் போய் பார்ப்பா. பெருமாள் வாசலில் வராருன்னா வயசு வித்தியாசம் இல்லாத எல்லாம் போய் சேவிக்கிறார். யானை பேசுகிற பாஷைங்கிறது அந்த பாகனுக்கு தான் புரியும், நமக்கெல்லாம் புரியாது. பகவான் பேசுகிற பேச்சினுடைய அர்த்தம், கீதைக்கு என்ன பொருள்ங்கிறது ராமானுஜர் போன்ற ஆச்சாரியர்களுக்கு தான் தெரியும். யானை மேலே ஏறி உட்காரணும்னால் அது காலை கொஞ்சம் மடிச்சு கொடுத்தா போல கொடுக்கும், அது மேலே தான் ஏறிக்கொள்ள வேண்டும். ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் பெருமானுடைய திருவடி இணைத்தாமரைகளை போல இருக்கிறவா. அந்த திருவடி இணைத்தாமரைகளை போல இருக்கிற அவர்களை கொண்டுதான் பகவானாகிற யானையினுடைய மடி மீது ஏறி நாம் அமர முடியும். ஏன்னா வைகுண்டத்துக்கு போனால் முக்தனாகிறவன் பெருமானுடைய மடியிலே அமர்கிறான் என்று வேதாந்தம் சொல்றது. இங்கே இந்த ஆசனத்தில் உட்காந்துருக்கிறதோ இல்லை இந்த சேரில் உட்காந்துருக்கிறதோ நமக்கு பெருமை. வைகுண்டத்துக்கு போனோம்னா பெருமாளுடைய மடியில் ஏறி உட்காரலாம். எத்தனை பெரிய பாக்கியம் அது! அப்படி உட்காரணும்னா ஆச்சாரியர்கள், பெருமான் யானையினுடைய காலை பிடிச்சிட்டு யானை மேலே ஏறுறா போலே எம்பெருமானுடைய திருவடிகளாக இருக்கிற ஆச்சாரியர்களை பிடித்து கொண்டு எம்பெருமானிடத்திலே ஏற வேண்டும். அந்த யானையை பிடிக்கணும். தென்னானாய், வடவானாய், உடபாலானாய், குணபால மதையானாய் என ஆழ்வார் 4 திக்குக்கு 4 யானையாக பாடுறார். திருக்கண்ணபுரத்துக்கு போனால் அங்கே ஒரு யானை, திருமாலிருஞ்சோலைக்கு போனால் அங்கே ஒரு யானை, திருவேங்கடமலைக்கு போனால் ஒரு யானை, திருவரங்கத்துக்கு போனால் ஒரு யானை, இன்னொரு யானையும் சேர்த்து கட்டுறா. காட்டு மன்னார்குடியிலே சேவசாதிக்கிற யானை வீரநாராயணபுரம்ங்கிற அந்த ஊரில் பெருமான் மன்னனாராக ஒரு யானையாட்டம் சேவை சாதிக்கிறார். அந்த யானை அடக்குகிற அங்குஷம் யாருன்னா நம்மாழ்வார் தான். பராங்குஷன், பரன்னா மேலானவன் அர்த்தம். மேலான யானைன்னு வச்சுக்கோங்க. அந்த யானை யாருடைய சொல்லுக்கு கட்டுப்படும்? கம்பநாட்டாழ்வார் ரொம்ப அழகாக பாடினார். அவர் கம்பராமாயணம் எல்லாம் எழுதிட்டார். அதை அரங்கேற்றம் பண்ணணும்னு ஆசை. ஸ்ரீரங்கநாதன் கிட்ட போனார். சுவாமி உங்க பாடியிருக்கேன், அரங்கேற்றம் பண்ணணும்னார். நம்மாழ்வாரை பாடினையோ? பெருமாள் அடுத்த கேள்வி கேட்டுட்டார். என்ன பாடினதெல்லாம் இருக்கட்டும், நீ நம்மாழ்வாரை பாடினியா அப்படின்னு கேட்டார். கம்பர் புத்திசாலின்னு நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாம். அவர் என்ன தெரியுமா சொன்னார்? அந்த நம்மாழ்வார் எந்த உண்மை பாடினாரோ உண்மை பாடி இருக்கிறேன்னார். நம்மாழ்வார் யாரை பாடியிருக்காரோ அவரே தான் சுவாமி நானும் பாடியிருக்கேன். பெருமாள் சொன்னார், நான் அதெல்லாம் கேட்கல, நீ நம்மாழ்வாரை பாடினியான்னு கேட்டேன்னார். பாடலியை முதல்ல பாடிட்டுவான்னு அனுப்பிச்சார். அப்புறம் தான் ஷடகோபரந்தாதின்னு பாடினார். அதில் ஒரு பாட்டு ரொம்ப அழகாக சொல்கிறார். வேதத்தின் முன் செல்க விரிஞ்சன் முதலானோர் கோதத்த ஞான கொழுந்தின் முன் செல்க. பெருமாளை பார்த்து கேட்டார், நீனா எல்லாரை விட பெரியவனான்னார். ஆமாம்னார் பெருமாள். அது என்ன சந்தேகம், நான் எல்லாரை விட பெரியவன் தான். எவனுடைய வாக்கிற்கும் நீ கட்டுப்பட மாட்டாயா? அதெல்லாம் ஒருத்தர் வாக்கிற்கும் நான் கட்டுப்பட மாட்டேன். எவனும் என்னை நிறுத்தவே முடியாது. செய்யணும்னு முடிவெடுத்துட்டேன்னா எவன் வார்த்தைக்கும் நான் கட்டுப்பட மாட்டேன். வேதங்கள் எனக்கு பின்னாடி தானே வந்துட்டு இருக்கு, நான் முன்னாடி தானே போயிட்டு இருக்கேன் அப்படின்னு விட்டார் பெருமாள். பிரம்மா சிவன் முதலானோர் அவெல்லாம் தேவதைகள், எனக்குள்ள வேலை செய்கிறவா, அதெல்லாம் ஒருத்தருக்கும் நான் கட்டுப்பட மாட்டேன் அப்படின்னு விட்டார். கடைசியில் மெதுவாக கேட்டார், நம்மாழ்வாருடைய கவிவோர் பாதத்தின் முன் செல்லுமே தொல்லை மூல பரம் சுடரே. நீ யாருக்கு வேணும்னா முன்னாடி போயிடலாம், மீறிண்டு போயிடலாம். எங்கள் நம்மாழ்வாருடைய ஒரு பாட்டினுடைய
இல்லை இல்லை, ஒரு அடியினுடைய இல்லை இல்லை, ஒரு வரியினுடைய இல்லை இல்லை, ஒரு சொல்லினுடைய ஒரு எழுத்துக்கு முன்ன மீறிண்டு ஒன்னால போக முடியுமான்னு கேட்டார். அது முடியாதுன்னு விட்டார் பெருமாள். அப்ப ஆழ்வார்களுடைய சொல்லுக்கு பெருமான் வசப்பட்டிருக்கிறான். அதனால தான் பராங்குஷன்னு பேர் கொடுத்தா. பகவானாகிற யானை அதை கட்டுப்படுத்துகிற ஒரே அங்குஷம் போன்று இருப்பவர் யாருன்னால் அப்பெருமை நம்ம ஆழ்வாருக்கு தான் உண்டு. இப்ப யானை கிட்ட தும்பிக்கையில மாலையை கொடுத்து ஒருத்தன் கழுத்துல போய் போடுன்னு சொன்னால் அது யார் கழுத்துல வேணும்னா போடும். இன்னொரு உதாரணம் சொன்னார் நாயனார். ஒரு ராஜாவுக்கு நிறைய மனைவிமார்கள், ஆனா ஒரு மனைவி கிட்ட தான் அவனுக்கு பெரிய அன்பு, மற்ற பேரத்துல போறதே இல்லைன்னு வச்சுக்கோங்க. நாம் போய் ராஜாவுக்கு கட்டளை எல்லாம் போட முடியாது. இப்போ பரவாயில்ல, எல்லாருக்கிட்டையும் சமமா நடந்துக்கணும். இவா கிட்ட ஒரு வாரம் இருந்தால் அவா கிட்ட ஒரு வாரம், அங்கே போய் ஒரு வாரம்லாம் நம்ம சொல்ல முடியாது. அவங்க கேட்பா, யாருக்கு யார் நீ ஆர்டர் போட்டுருக்கேன், நான் ராஜா, எனக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும்லாம் எனக்கு நன்னா தெரியும். ஒரு சாதாரண ராஜாவே நம்மளால் கட்டுப்படுத்த முடியாதுன்னால் பகவான் கிட்ட போயிட்டு ஏன் அவரை ஆழ்வாராக்கினேன், ஏன் இந்த அம்மாவை ஆழ்வாராக்கலை, ஏன் அந்த ஐயாவை ஆழ்வாராக்கலைன்னா நம்ம கேட்கவே முடியாது. என் இஷ்டம்னு சொல்லிட்டு அவர் போயிட்டே இருப்பார். அதனால தான் ஆழ்வார்கள்னு நம்மிலே சில பேரை பெருமான் தேர்ந்தெடுத்து ஆழ்வார்கள்ங்கிற பதவியை கொடுத்து தானே தன்னை காட்டி தன்னை பற்றி பாடும்படி செய்தான். இப்போ இது வரைக்கும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அவர்களுக்கு ஏன் ஆழ்வார்கள்னு பேர், என்ன அழகா பேர் வச்சிருக்கா பாருங்க. ஆழ்வார்கள்னால் ஆழ அமிழ்ந்தவர்கள்னு அர்த்தம். எவ்வளோ பேக்ரவுண்ட் மியூசிக்கோட கேட்கும்போது எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. ஆழ்வார்கள் ஆழ அமிழ்ந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். பரவாயில்ல, இந்த மாதிரி மியூசிக் இருந்தால் பரவாயில்ல. அன்றைக்கி எங்கேயோ ஒரு சன்னதிக்கு போயிருந்தேன் அடியேன். அர்ச்சகருக்கு ரிங்டோன், அவர் ஷட்டாரி சாய்ச்சின்னு இருக்கார். ஏதோ ஒரு சினிமா பாட்டு போல் இருக்கு, அதுவும் ஏகப்பட்ட ட்ரம்ஸோட. அவரா அவன் ஷட்டாரி எப்படி பாரா, ஃபோன் அனுப்பாரா, அவர் தடமாறுறார். எனக்கு ஏதோ ரெண்டுத்தில் ஒன்று கீழே விழ போகிறதுன்னு பயம் வந்துடுத்து. அது ஃபோன் விழ போகிறதா இல்லை ஷட்டாரியே கீழே போட்டுற போகிறாரா அவர், அது கீழே விழ போனால் நம்ம பிடிக்கலாமா வேண்டாமா அதுவும் தெரியல இப்போது. ஏன்னா அதில் ஆகம விதி மீறெல்லாம் வந்துடும். அந்த மாதிரிலாம் நம்ம பிடிச்சிடக்கூடாது இல்லையா, பிடிக்கிறதும் தப்பு தான். அதனால் அவர் பாவம் கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி அணைச்சிட்டார், இங்கே இருக்கிறவரும் அணைப்பாருன்னு நம்புவோம். அதனால் அந்த ஆழ்வார்கள் ஏன் ரொம்ப அழகாக பேர் வச்சா அப்படின்னால் ஆழ அமிழ்ந்தவர்கள்னு அர்த்தம். எதிலே ஆழ அமிழ்ந்தவர்கள், பகவான ஒரு சமுத்திரமாட்டம் வச்சுக்கோங்க. ஆள வந்தார் ரொம்ப அழகாக பாடினார். வசீவதான்யோ குணவானு ருஜுஹு சுச்சிஹி மிருதுஹு தயாளுஹு மதுரஹா ஸ்திரஹா சமஹா கிருதீகிருதஜ்ஞஸ்வமசி ஸ்வபாவதா சமஸ்த கல்யாண குணாமிருதோததிஹி அப்படின்னு கொண்டாடுறார் ஸ்தோத்திர ரத்னங்கிற தம்முடைய கிரந்தத்தில். ஒரு பெரிய குணக்கடலாக இருக்கார் பெருமாள். கடல்னு சொன்னாலே அது பாருங்க, திருவல்லிக்கணிக்கு போனால் பார்த்துடலாம், அடையாறு போனாலும் பார்க்கலாம், இல்லை திருவல்லிக்கணிக்கு போனால் பார்சாரதையும் பார்க்கலாம். அதுக்காக சொன்னேன். அதனால் இப்போ அங்கே போகிறோம்னா பெசன் நகர் தான் போகணுங்கிறதுல திருவல்லிக்கணிக்கு போகணுன்னா பார்த்துடலாம். அங்கே போகணுன்னா அந்த கடற்கரையில் நில்லுங்கோ, உபயோகமே இல்லாத சிப்பியெல்லாம் கொண்டு வந்து வெளியில் தள்ளும் கடல். ஆனால் உண்மை நிலவரம் என்னன்னா, நீங்கள் வெளி உலகத்திலே பார்க்கிற ஐஸ்வர்யங்கள் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதை விட பன்மடங்கு ஐஸ்வர்யம் கடலுக்கடியிலே புதைந்திருக்கிறதுங்கிறார். அதெல்லாம் போய் தேடி கண்டுபிடிக்கிற அளவெல்லாம் இல்லை, எங்கேயோ இருக்குது. ஆனால் இருக்குது, கேட்குறச்சே நன்னா தான் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் அப்படியே மனசுக்குள்ளே தோன்றும் பாருங்க. அதில் ஏதாவது ஒரு நிதி குவியல் எல்லாம் வர வேண்டாம் சுவாமி எங்காத்துக்கு. எதனா ஒன்று வந்துடுத்துனா போறாதா, எங்கே இருக்குது தெரியறது, அதை எடுத்துக்கிறதுக்கு ஒரு வழி, இதெல்லாம் யாராவது சொல்லி வச்சிருக்க மாட்டாளான்னா எனக்கும் ஆசையாக தான் இருக்குது, ஆனால் சொல்கிறவா இல்லை. ஆனால் முத்தெடுக்க தெரிந்தவன் ஒருத்தர் இருப்பான். அவன் இந்த சிப்பியெல்லாம் பார்க்கவே மாட்டான். அவன் நேராக போயிட்டு மூழ்கி முத்து குளித்து எல்லா முத்துகள் ரத்னங்கள் எல்லாம் அங்கேருந்து எடுத்துன்னு வரான் பாருங்கோ. அந்த வேலையைத்தான் ஆழ்வார்கள் செய்தார்கள். பகவானாகிற கடலிலே ஆழ அமிழ்ந்து பெருமானுடைய எண்ணிலாத குணங்களாகிற முத்துகளை வெளியிலே கொண்டு வந்து நமக்கு முன்னே பரப்பினவர்கள் அவர்கள், நமக்கு கொடுத்தவர்கள். சில பேர் சொன்னா, நாங்கள் பன்றிகளுக்கு முன்னே முத்துகளை எல்லாம் இறைத்தோம்னா. ஆழ்வார்கள் அந்த மாதிரிலாம் வீணாக்கலை. விவேகிகளுக்கு முன்னே தான் முத்துகளை இறைத்தார்கள். நமக்கு தான் கொடுத்துருக்கா. யார் யாருக்கு பகவான் அடையணும்னு ஆசை இருக்கிறதோ அன்னவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அப்போ ஆழ்வார்கள் ஆழ அமிழ்ந்தவர்கள் அப்படிங்கிறது அர்த்தம். அந்த ஆழ்வார்கள் 10 பேர் அவதரித்தார்கள். பொய்கையார், பூதத்தார், பேயார், புகழ்மழிசை ஐயன், அருள்மாறன், சேரலருக்கும் துய்யபட்டநாதன் அன்பர்தாள் தூளி நற்பாணன் நன்கலியன் ஈதிவர் தோற்றத்து அடைவாமிங்கு அப்படின்னு பாசுரம் மணவாள மாமனிகள் உபதேசரத்தின மாலைங்கிற கிரந்தத்திலே ரொம்ப ஆச்சரியமாக காட்டி கொடுக்கிறார். ஆழ்வார்கள் பெயரை வரிசையாக ஒரு பாட்டாக போட்டு கொடுத்துட்டார். ஏன் பாட்டாக எழுதி கொடுத்துட்டார்னால், பாட்டு தெரிஞ்சு கொடுத்தோம்னா தடுமாற்றம் இராது. இல்லைன்னா இப்போ உங்களில் சில பேர் நான் எழுப்பி ஆழ்வார்கள் 10 பேர் சொல்லுங்கன்னா, 10 பேரா, நான் கூட ஒரு 17-18 பேர் இருப்பாளுன்னு நினச்சேன்னா, ஐயோ அப்படின்னா நீங்கள் உட்காந்துருங்க, வேறு யாராவது சொல்லுங்க. இல்லை 12 பேர்னு கேட்டிருக்கோமே, இது ஓரளவு நியாயமான பதில். நாங்கள் ஆழ்வார்கள் 12 கேள்விப்பட்டிருக்கோம். நீ திரும்ப என்னவோ 10-10ன்னு சொல்கிறீரு. என்ன அழகாக ஒரு கிரிக்கெட் டீம் அனுப்புகிற மாதிரி 12th மேனோட 12 பேர்னு சொல்கிறா. 10 பேர் நாங்கள் 2 பேரை கட் பண்ணிட்டா போல இருக்கேன். அதில் யாராவது உமக்கு ஆகாதோ, உம்மோட ஏதாவது பிரச்சனையோ, அதனால் 2 பேரை நீர் கட் பண்ணி விட்டீரானா? அப்படிலாம் கிடையாது. மதுரகவி ஆழ்வாரையும் ஆண்டாளையும் ஆழ்வார்கள் திரளிலே சேர்த்து படிக்க மாட்டார்கள்.
சேர்த்துண்டா தப்பு இல்லை, ஆனால் சேர்த்துக்கணுங்கிற நிர்பந்தம் கிடையாது. ஏன் சுவாமி அந்த 2 பேருக்கு என்ன சுவாமி குறைன்னா? குறைய கிடையாது, இவாளை விட நிறைய அதனால சேர்த்துக்கல. இவர்களை காட்டிலும் குறைவாளர்கள்னு அர்த்தம் கிடையாது, இந்த மற்ற பேர்களை காட்டிலும் நிறைவாளர்கள்ங்கிறது தான் அர்த்தம். பிள்ளலோகாச்சாரியர் ரொம்ப அழகாக சொல்கிறார். மதுரகவி ஆழ்வாரை பற்றி சொல்லும்போது அவர் வேலையே என்னென்னா, மற்ற 10 பேரை பார்த்தா சிரிச்சுட்டே இருப்பாராம். ஒரு நமுட்டு சிரிப்புன்னுவா, அந்த மாதிரி சிரிப்பு சிரிச்சுட்டே இருப்பாராம். ஏன் மற்ற 10 பேரை பார்த்து சிரிக்கிறான்னா, மற்ற 10 பேர் எப்படி தெரியுமா? பெருமாளை பார்த்தா நீ தான் எல்லாம் உன்னை போல உண்டான்னுவா. மற்ற 10 பேர்னது மற்ற 10 ஆழ்வார்களை. பெருமாளை பார்த்தா நீ தான் எல்லான்னுவா. பாகவதர்களை பார்த்துட்டா உங்களை போல உண்டான்னுவா. திருப்பி பெருமாள் அந்த பக்கம் வந்தார்னா உன்னை தான் நினச்சிட்டே இருந்தேன், உன்னை போல உண்டா, நீ தான் எல்லான்னுவா. பாகவதர்கள் அப்படி சுற்றின்னு வந்தா ஐயோ நீங்கள் தான் சுவாமி எல்லான்வா. இரு கரையர் என்பர். இவன் என்ன தெரியுமா நினச்சிப்பாளா? மதுரகவி ஆழ்வார் சொல்கிறார், எங்களுக்கு என்ன தோன்றதுன்னா, மற்ற 10 பேரை பார்த்தா இந்த கரையிலையும் நிற்கிறா, அந்த கரையிலையும் நிற்கிறா. அவனை பார்த்தா நீ தான் எல்லாங்கிறா, இவர்களை பார்த்தா நீங்கள் தான் எல்லாங்கிறா. ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்கிறா. ஆனால் மதுரகவிகள் எப்படிப்பட்டவர்னால், எனக்கு எல்லாம் நம்மாழ்வார் தான் விட்டார். நம்மாழ்வாரே அவர் குறை சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. என்ன குறை சொன்னார்? பெருமாளை பார்த்தா பெருமாள் தான் எல்லாங்கிறீர், பாகவதர்களை பார்த்தா பாகவதர்கள் தான் எல்லாங்கிறீர். நான் எப்படி தெரியுமா? உம்மை பார்த்துட்டேன்னா நீர் தான் எல்லாம், எனக்கு பெருமாளே வேண்டான்னு விட்டார் அவர். பெருமாளே பிடிக்காதா சுவாமின்னா? இல்லை பிடிக்கும்னார். ஏன் பிடிக்கும்? எனக்கு ஆழ்வார் பிடிக்கும், ஆழ்வாருக்கு பெருமாள் பிடிக்கும், அதனால பிடிக்கும், அவ்வளவுதான். நாளைக்கு எங்கள் ஆழ்வார் எனக்கு பெருமாளை பிடிக்காதுன்னு மட்டும் சொல்லட்டுமே, நீ யாரான்னு கேட்பேன். பெருமாளை பார்த்தா எனக்கு ஆழ்வார் தான் பெருமாள்னு விட்டார். தேவுமத்தரியேன் குருகூர் நம்பி பாவி நின்னிசை பாடித்திரிவனே. அதனால தான் மதுர கவி நிஷ்டைன்னு சொல்லுவார்கள். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே எதை ரொம்ப வசந்த விஷயமாக சொல்லுகிறார்கள்னால், சாஸ்திரம் ஒரு விஷயம் காட்டுறது. ஒன்று, நாம ஆச்சாரியர்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்களாக இருக்கணும், ஆச்சாரியர் நமக்கு வேண்டப்பட்டவராக இருக்கணும். இந்த 2த்துல ஒன்று இருந்தாலும் முக்தி. ஆனால் இதில் எது சிறந்ததுனால், அவர் நம்மை அபிமானிக்க வேண்டும். இவன் நம்ம பையன்னு அவர் அபிமானிக்கணுங்கிறார். அது கிடைச்சுடுத்துனால் உங்களை ஓரிடத்துலையும் ஒருத்தராலையும் நிறுத்தவே முடியாது. அதைத்தான் ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம்னு பிள்ளலோகாச்சாரியர் சாதித்தார். அப்போ மதுர கவிகளை ஏன் சேர்க்கறது இல்லைன்னால், அவர் நம்மாழ்வாரே எல்லாம்னு இருந்தவர். மற்ற ஆழ்வார்களை போல பகவானை பாடினவர் அல்லர். மற்ற ஆழ்வார்களை பார்த்து சிரிக்கிறவர். அதனால தனியாக அவர்களை விட நிறைவாளராக இருக்கார், அந்த கோட்டியில் சேர்க்கலை. அதே போலத்தான் ஆண்டாளும். ஆண்டாள் யாருன்னு உங்களுக்குலாம் நல்லா தெரியும். சாட்சாத்து பூமி பிராட்டியினுடைய அவதாரம். பூமி பிராட்டியினுடைய அவதாரம். ஆனால் அவள் பகவானை அடைவதற்கு யாது வழின்னு கேட்டபோது அவள் தோழி கேட்கிறாள், பெருமான் அடையிறதுக்கு என்ன வழி? ஆண்டாள் என்ன சொல்லியிருக்கணும்? நான் ஆண்டாளாக இருந்தால் என்ன தெரியுமா சொல்லியிருப்பேன்? அவரே வருவார், நான் பூமி பிராட்டியோட அவதாரம், என்னை விட்டுட்டுலாம் அவரால் இருக்க முடியாது, ஒரு நாள் பொஞ்சாதி உடன் இல்லாமல் அவருக்கு ஓடாது, ஒரு வெந்நீர் கூட வச்சு சாப்பிட தெரியாது, அதனால் நிச்சயமாக என்னை தேடி வருவார். இதெல்லாம் சொல்லவே இல்லை. ஆண்டாள் என்ன தெரியுமா சொன்னா? எங்கள் அப்பாவால் அவர் கிடைப்பார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னா, பெரியாழ்வாரால் பகவான் கிடைப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்போ அவளும் ஆச்சாரிய நிஷ்டையிலே பழுத்தவள். மதுரகவி ஆழ்வாரை போல பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்துன்னு உபதேச ரத்னமாலை பாசுரம். அப்பாவால்தான் பெருமாள்னு உறுதியாக நின்றாள். அந்த 2 பேரும் அதனாலே விலட்சணமானவர்கள்னு காட்டுறா, வேறுபட்டவர்கள், தனிச்சிறப்பு வாய்ந்தவர்கள். அந்த 2 பேரை விட்டுட்டா 10 பேர் தான் தேருவா. பொய்கையார் புதத்தார் பேயார் புகழ்மழிசை ஐயன் அருள்மாறன் சேரலருக்கோன் துய்யவட்டநாதன் அன்பர்தாள் தூளி நற்பாணன் நன்கலியன் ஈதிவர் தோற்றத்து அடைவாம் இங்கு அப்படின்னு பாசுறோம். இதை ஏன் பாட்டா பாடி கொடுத்தாருன்னா, இல்லைன்னா உங்களிலேயே பல பேருக்கு அது வரிசையாக சொல்ல தெரியாது ஆழ்வார்கள் பேரெல்லாம். சுவாமி ஆழ்வார்கள் 10 பேர் பேரை சொல்லிடுவோம், ஆனால் நீர் அப்படியே அந்த வரிசையாலாம் சொல்லணும்னா எங்களுக்கு தெரியாது. சரி சொல்லி காட்டுமேனா? திருப்பாணாழ்வார், தொண்டரடிப்புடி ஆழ்வார், பேயாழ்வார், பூதத்தாழ்வார், திருமங்கை ஆழ்வார், திருப்பாணாழ்வார். அது ஏற்கனவே சொல்லிட்டீங்க. இல்லை சொல்லலை, இந்த பிரச்சனை வந்துடும். இப்போ சொன்னோமா சொல்லலையா? இரு நான் முதல்ல இருந்து திரும்பவும் சொல்கிறேன்னா திரும்பவும் அதே சிக்கல் வரும். பார்த்தார் மணவாள மாமனிகள். இதை ஒரு பாட்டாக எழுதி கொடுத்துட்டோன்னா அதை மனப்பாடம் பண்ணிவிட்டா போதும், ஒன்றும் கஷ்டமே பட வேண்டாம். பொய்கையார் பூதத்தார் பேயார். ஆனால் இந்த பாட்டிலையும் ஒரு சிக்கல் இருக்குது. என்னன்னு சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சா போல பேரெல்லாம் இதில் வரல சுவாமி, திருமங்கை ஆழ்வாரே வரல சுவாமி இதில் அப்படின்னு நீங்கள் கேட்டக்கூடாது. நம்மாழ்வார் பேரே காணுமே கேட்கக்கூடாது. திருமணிசை ஆழ்வார் ஏதோ மழிசைன்னு ஒன்று வந்தது, மழிசை வந்த சோதின்னு தேசிகன் பாடுறார். மழிசைன்னு வந்ததுன்னா திருமணிசைன்னு வந்திருக்கு, நேர திருமணிசை ஆழ்வார்னு இல்லை. பொய்கையார் புதத்தார் பேயார், இது எல்லாருக்கும் புரிஞ்சுவிடும். இதுலேயே பல பேருக்கு சந்தேகம் இருக்குது. சுவாமி பொய்கையார்னா கொஞ்சம் பேர் பரவாயில்ல, டீசெண்டாக இருக்கா போல் இருக்கு, அது என்ன பூதத்தாழ்வார் பேயாழ்வார் கேட்கறச்சவே கொஞ்சம் பயங்கரமாக இருக்கேன்னால் பூதத்தாழ்வாருங்கிறதுக்கு முதல்ல அர்த்தம் சொல்கிறேன். ஏன் பூதத்தாழ்வார்னு பேருனால், பூ சத்தாயாம்னு சம்ஸ்கிருதத்தில் ஒரு வேர் சொல், அதை தாத்துன்னுவா, வேர் சொல் இருக்கு. பூ சத்தாயாம், அந்த பூங்கிற சப்தம், அந்த எழுத்து இருக்கு பாருங்கோ, அது இருப்பை இருத்தலை சொல்லும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இருப்பை இருத்தலை சொல்லும். இப்போ நாம் எல்லாம் இருக்கோமா இல்லையான்னு ஒரு கேள்வி கேளுங்க. ஏன் சுவாமி கேட்கணும்? மூச்சு விட்டுன்னு இருக்கோம், இருந்துன்னு தான் இருக்கோம் அப்படின்னால்
மூச்சு விடுறதுனால மட்டும் நாம் இருப்பவர்களாக ஆகிவிட மாட்டோம். அதை வேதாந்தமே சொல்கிறது. எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை ஒருத்தன் தெரிஞ்சுட்டு இருக்கான்னா அவன் இருக்கான்னு அர்த்தம். பகவானை தெரிந்து கொண்டவன் அவன் இருப்பவன் ஆகிறான். பெருமானையே தெரிஞ்சுக்கலன்னா இருந்தும் இல்லாதவனாக ஆகிறான், இல்லாதவனுக்கு ஒப்பானவன் ஆகிறான். அப்போ பூசத்தாயாம், பூங்கிறது இருப்பை இருத்தலை சொல்லும். அவருக்கு ஏன் பூதத்தாழ்வார்னு பேர்னால் அவர் இருக்கிறவர் ஆகிறார். ஏன் இருக்கிறவர் ஆகிறார்? பகவானை தெரிஞ்சின்றவராக இருக்கார். நீங்கள் கேட்கலாம், நம்ம ஏன்னா சிம்பிளாக அதாவது பேர் வச்சிருந்துருக்கூடாது, அவருக்கு இப்படி கஷ்டப்பட்டு தான் சொல்ல வேண்டியிருக்கேன்னா எனக்கு ஒரு 5 நிமிஷம் ஓடுறது இல்லையோ, அதுக்காக தான் அப்படி வச்சா போலிருக்கு. பூதத்தாழ்வார் அப்படின்னு பேர் வச்சுட்டா. இப்போ இதில் ஒரு 3-4 நிமிஷம் ஓடுறது இல்லையோ, அப்போ பேர் இது பூசத்தாயாம்ங்கிறது நம்முடைய நினைவிற்கு வந்து அவர் இருப்பவர் ஆகிறார். அப்போ பேயார் அப்படின்னா பேயர்னா பெரியவர்னு அர்த்தம். நம்ம உடனே பூதம் பேய் பிரேதம் பிசாச்சின்னு போடக்கூடாது. பேயர் அப்படின்னா பெரியவர் அப்படின்னு பொருள். அதனால தான் வடமொழியில் மகதாஹ்வயர்னு பேர் வச்சா இருக்கு. பூதம் சரஸ்ச மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார அப்படின்னு அந்த வடமொழி ஸ்லோகம்னு சொல்றது. அப்போ பேயர்னா பெரியவர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்சா போலவே நான் ஒரு அர்த்தம் சொல்கிறேன். சுவாமி எங்களுக்கு தெரிஞ்சது பேயர்னா பேய் மாதிரி இருப்பார். ஒரு நாள் பேயரே எனக்கு யாவரும் யானுமோ ஒரு பேயனே எவருக்கும் இது பேசிலன் ஆழ்வார் குலசேகர ஆழ்வாரே பாடுறார். பக்தாளுக்கு நாமெல்லாம் பைத்தியகாராளாட்டம் பேய்களாட்டம் தெரியும். நாம் கோயில் கோயிலாக போகிறவாழ்வா அது பைத்தியம் சுவாமி, கோயில் கோயிலாக சுற்றின்னு இருக்குன்னுவோம். நம்ம நல்லா கேட்டு பாருங்க. சினிமா தியேட்டர் உண்டா, பார்க் உண்டா, பீச் உண்டான்னு போனால் பைத்தியம்னு சொல்ல மாட்டோம். கோயில் கோயிலாக போனால் என்னடா இந்த வயசுலேயே கோயில் கோயிலாக போயிட்டு இருக்க பைத்தியகாரனாட்டம் அப்படின்னு பேர் வச்சுருவோம். இந்த வயசுலேயே கோயில் கோயிலாக போயிட்டு இருக்கேன்னு கேட்டால் கூட ஓரளவு நியாயமான கேள்வியாக இருக்கும். அது கூடவே ஒன்று சேர்ப்போம் பாருங்க, பைத்தியகாரனாட்டம். நாம் யார் முடிவு பண்ணுறதுக்கு? அவர் பார்வைக்கு நாம் எல்லாம் பைத்தியக்காராளாக தெரியுவோம். அதைத்தான் சொல்கிறேன். இங்கே வந்து பாருங்கள், நீங்கள்லாம் தான் பைத்தியமாக தெரியுறீங்க, நான் ஒன்றும் பைத்தியம் கிடையாது. அதைத்தான் பித்தா ஆழ்வார் ரொம்ப அழகாக பாடினார். திருமங்கை ஆழ்வார் பாடினார். பெருமாள்கிட்ட ரொம்ப சோகமாக போனார். பெருமாள் பார்த்தார், என்னாச்சு ஏன் சோகமாக இருக்கீர்னா, நான் நீயே கத்தின்னு சுத்தரதை பார்த்துட்டு என்ன எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்கா, அத்தா அரியே என்று உன்னை நான் அழைக்க, உன்னை நான் அத்தா அரியேன்னு கூப்பிடுறேன், என்னெல்லாம் பித்தான்னு கூப்பிடுறான். உடனே பெருமாள் சொன்னார், என்னையே அப்படி தான் கூப்பிடுறான், நீ ஒன்றும் கவலைப்படாதுன்னுட்டு. எனக்கு மட்டும் ரொம்ப ஓஹோன் நல்ல பேர் வாழறதுன்னு நினச்சிட்டு இருக்கியா, எனக்கும் பைத்தியக்காரன் தான் பேர் சூட்டி வச்சிருக்கான், எல்லாம் நம்ம கோஷ்டி தான், நீ நம்பாள் தான் வந்துடுங்கிறார் பெருமாள். அப்போ அவா கண்ணுக்கு நாமெல்லாம் பைத்தியக்காராளாட்டம் தெரிகிறோம். நம்ம கண்ணுக்கு அவ ஒரு பேயர்களை போல, அதாவது இங்கும் இங்கும் பேய் சுத்தரா போல எங்கே பெருமான் இருக்கிறான்னு தேடி திரிந்தவர்கள், ஓடித்திரியும் யோகிகள்னு பேர். முதலாழ்வார்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா பேர் வச்சா, ஓடித்திரியும் யோகிகள் அப்படின்னு பேர் வச்சா. அப்ப 10 பேர்கள் ஆழ்வார்கள் திருவவதரித்தார்கள். பொய்கையார், பூதத்தார், பேயார், புகழ் மழிசை ஐயன், அருள் மாறன் அது நம்மாழ்வாருடைய திருநாமம், சேரலருகோன் குலசேகர ஆழ்வார் திருநாமம், அருள்மாறன் சேரலருகோன், துய்ய பட்டநாதன் இது பெரியாழ்வாருடைய திருநாமம், அன்பர் தாழ் தூளி தொண்டரடிப்புடி ஆழ்வார் திருநாமம், நற்பாணன் நன்கலியன் நற்பாணன் திருப்பாணாழ்வார், கலியன்னா பலமுடையவன் மிடுக்கன்னு பேர். திருமங்கை ஆழ்வாருடைய ரொம்ப ஆச்சரியமான திருநாமம். அவர் பேர் அங்கே எடுத்திருக்கார், கலியன் எடுத்திருக்கார். அப்போ ஆழ்வார்கள் 10 பேர்கள் அவதரித்தார்கள். எம்பெருமானாலே அருளப்பட்ட மயர்வர மதிநலம்ங்கிறது அவர்களுக்கு வாய்த்திருந்தது. அதை கொண்டு பெருமானை உள்ளபடி அறிந்திருந்தார்கள். 4000 பாசுரங்களை பாடினார்கள். இங்கே இன்னொரு உண்மை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வேதங்களை அபௌருஷேயம்னு சொன்னேன்னா எழுதா கிழவின்னு பேர். ஒருத்தரும் எழுதலை வேதங்களை. எப்பவுமே நீங்கள் இந்த வேத காலம் நிறையா ரிசர்ச் எல்லாம் பண்ணி புத்தகம் எல்லாம் போட்டிருப்பா. அந்த புத்தகங்கள்லாம் தயவு பண்ணி வாங்கி படிச்சுடாதீங்க, வேண்டவே வேண்டாம். யார் அந்த இது வேத காலம், இந்த முனிவர் இப்படி சொன்னார், அந்த முனிவர் இப்படி சொன்னார், அவர் தான் இதெல்லாம் இயற்றினார் அப்படின்னு எல்லாம் சொல்லிடுவார். அதெல்லாம் நம்மளால நிர்ணயிக்க தகுந்த விஷயங்களே கிடையாது. சில விஷயங்கள் நம்முடைய அறிவிற்கு வெகு தூரத்தில் இருக்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் பெரிய அறிவு. எல்லாத்தையும் நாம் ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் தெரிஞ்சுன்னு விடவே முடியாது. அதான் ஒரு புத்தகத்தில் நான் படித்தேன், வள்ளுவருடைய மனைவி பேர் என்ன, வாசுகி அப்படின்னு. கூட இருந்து பக்கத்து வீட்டில் அவள் கொடுத்தனம் பண்ணா போல கேட்ட உடனே பேர் சொல்லிட்டீங்களோ இல்லையோ. வள்ளுவர் எத்தனை பேர்னு உங்களுக்கு தெரியுமா? திருக்குறள் பாடின திருவள்ளுவரும் விட்டுடுங்கோ, நிறைய வள்ளுவர்கள் இருந்தா. இந்த திருவள்ளுவ மாலையெல்லாம் பாடிய திருவள்ளுவத்தேவர் வேற, திருக்குறள் பாடிய திருவள்ளுவர் வேற. வேற யாரோ ஒரு வள்ளுவருடைய மனைவிக்கு தான் வாசுகின்னு பேரு. எவ்வளோ பெரிய குடும்பம் பாருங்க. பிறன்மனை விரும்பாமைன்னு அதிகாரம் பாடினார் திருவள்ளுவர். அவருக்கே இன்னொருத்தர் கொண்டாட்டியை கொண்டு வந்து அவர் கொண்டாட்டி ஆக்கிட்டான். அதுதான் அவருக்கு நிகழ்ந்த ஒரு பெரிய அநியாயம். திருவள்ளுவர் திருக்குறள் இயற்றிய திருவள்ளுவருடைய மனைவி பெயர் வாசுகி அன்று. ஆனால் பிரசித்தமாக அது கதையெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம கிணத்துல ஜலம் எழுத்துட்டு இருந்தாலும் ஆண்டையான் கூட்டாராம், அப்படியே வந்தாலும் அப்படியே நின்றுதான்னா. இன்னைக்கு இதெல்லாம் கேட்டோன்னா கேட்குறவா ஹார்ட் நின்றுவிடும், ஹார்ட் விட்டு தான் நின்றுவிடும், அப்படிலாம் இருந்திருக்காளான்னு. அது வேற அம்மையார் வேற கணவர். எதுக்கு சொல்ல வந்தேன், ஔவையார்னா எத்தனை ஔவையார்கள் உண்டு தெரியுமா? முதுமையை வேண்டிய ஔவையார் வேற, அதியமானுக்கு நெல்லிக்கனி கொடுத்த ஔவையாருங்கிறது வேற. இப்படி பல ஔவையார்கள், ஆத்திச்சூடி பாடிய ஔவையார் வேறையா இருக்கலாம். எல்லாமே சேர்த்து ஒரே படமாக எடுத்துட்டா, அதுதான் பிரச்சனை. எல்லா ஔவையார்களுடைய கதைகளையும் சேர்த்து ஒரு படமாக எடுத்துட்டா. இப்போ எத்தனை ஔவையார்கள் உண்டு, எத்தனை வள்ளுவர்கள் உண்டுங்கிறதுலையே நம்மக்கிட்ட தெளிவில்லைன்னு சொன்னால்
வேதத்தை பற்றி நாம் ஆராய்ச்சி பண்ணி அது இந்த காலம் அந்த வார்த்தைகள்லாம் கேட்டால் அது இந்த செஞ்சுரியை சேர்ந்தா போல இருக்குது, அது இந்த எராக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம விஷயமே கிடையாது. நம்முடைய பெரியவர்கள் என்ன, அவர்களுக்கு வேதங்களை ஒருத்தர் இயற்றினார்னு சொன்னதுனால என்ன நட்டம் ஏற்பட போகிறது? அவளுக்கு ஏதாவது நஷ்டம் உண்டா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஒரு நஷ்டமும் கிடையாது. ஏன் அப்படி சொல்லலைன்னா, யாரும் இயற்றலை எழுதலை, அதனால் அப்படி சொல்லலை, அவ்வளவுதான். அது எழுதா கிளவி, அபௌருஷேயம்னு பேர். அப்போ வேதங்கள் எப்படி அபௌருஷேயங்களோ அதே போலத்தான் திவ்ய பிரபந்தங்களும் ஆழ்வார்கள் மூலமாக வெளிப்பட்டனங்கிறார். இருக்கிறதத்தான் ஆழ்வார்கள் மூலமாக பகவான் வெளியிடுவித்தான். அவ புதுசா எழுதியெல்லாம் நமக்கு கொடுத்துடவே இல்லை, இருக்கிறத அவர்கள் மூலமாக வெளியிட்டான். நாயனார் சொன்னார், தமிழ் மறைன்னு திவ்ய பிரபந்தங்கள் கொண்டாடப்படுறதுன்னார். சுவாமி மறைன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னார், சம்ஸ்கிருத வேதம்னு பல நாளா சொல்லிட்டு இருக்கா. கொஞ்சம் கவனமாக கேளுங்க, இன்னும் 5-10 நிமிஷம் தான் இருக்குது, அதனால் இப்போ நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக கவனமாக கேட்கலாம். சம்ஸ்கிருத வேதம்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காளாம். வேதம்னு சொன்னால் போறாதா? ஏன் சம்ஸ்கிருத வேதம்னு எப்போ சொல்கிறான்னா, அப்போ அதுக்கு எதிர்த்தட்டில் இன்னொரு வேதம் இருந்தால் தானே அப்படி சொல்லணும். இப்போ வெறுமனே வேதம்னு சொல்லாமல் வடமொழி மறை சம்ஸ்கிருத வேதம்னு சொன்னால் அப்போ தென்மொழி மறை திராவிட வேதம்ங்கிறது இருக்கிறது என்று ஆகிறது. அப்படிங்கிறத கொண்டு இதுவும் அனாதின்னு தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சாதிச்சுட்டார். அப்போ தமிழ்மறை வேதமும் அனாதி தான். அதனால தான் வேதாந்த தேசிகன் சாதித்தார், செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய ஓதி தெளியாத மரநிலங்கள் தெளிகின்றோமேன்னார். 20 வயதிற்குள்ளாக சகல சாஸ்திரங்களையும் வாசித்து முடித்த மகான். எதுவும் பாக்கியே கிடையாது. வேதாந்தாச்சாரியர் கவிதார்க்கிக சிம்மம்னு கொண்டாடப்படுகிறார். ஸ்ரீமான் வெங்கடநாதாரியா கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சந்நிதத்தாம் சதாஹிருதின்னு அவருடைய ரொம்ப வசந்த தனியன். ஏன்னா ஆச்சரியம் பாருங்க, பெருமாளவருக்கு சர்வதந்திர சுதந்திரர்னு தாயார் பட்டம் கொடுத்தார். வேதாந்தாச்சாரியர்னு பெருமாள் தம் பேரை கொடுத்தார். அது பெருமாளோட பேர். வேதாந்தாச்சாரியன்கிறது பெருமாளுடைய பேரு. அதை பெருமாள் கொடுத்தார். இத்தனை பட்டங்கள்லாம் கொடுத்துருக்கா. இத்தனை பெரிய வித்வான், 20 வயதிற்குள்ளாக சகல சாஸ்திரங்களையும் கற்றுத்தேர்ந்த மகான். அவர் என்ன தெரியுமா சொல்லிட்டார், அவ்வளோ சாஸ்திரம் நான் படிச்சிருக்கலாம், அந்த சாஸ்திரங்களில் எங்காவது எனக்கு குழப்பம் ஏற்பட்டது, ஏதாவது புரியலைன்னா நான் கஷ்டமே படுறது இல்லைன்னார். ஏன் சுவாமினால், திவ்ய பிரபந்தங்களை பார்த்துட்டா அந்த கவலையெல்லாம் தீர்ந்துடுறதுன்னார். அந்த சந்தேகம் எல்லாம் திவ்ய பிரபந்தங்களை ஒரு கணம் பார்த்தேன்னா அத்தனை சந்தேகங்களும் போய்விடுகிறது. இதுதான் திவ்ய பிரபந்தங்களினுடைய ஏத்தம். ஆழ்வார்களாலே நமக்கு கொடுக்கப்பட்டதான அந்த திவ்ய பிரபந்தங்கள் இருக்கின்றனவே, 4000 திவ்ய பிரபந்தம்னு கொண்டாடுகின்றோமே, அவைகள் நமக்கு தெளியாத மரநிலங்களை தெளிவிக்க வல்லவை. எந்தெந்த சம்ஸ்கிருத வேதம் எங்கெங்க நமக்கு பிடிபடலையோ புரியலையோ அந்த இடங்களை கூட ரொம்ப அழகா தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லும் திரள் இந்த தமிழ்மறைக்குத்தான் உண்டுன்னு காட்டியிருக்கா. அப்ப ஆழ்வார்களை அவதரிப்பித்தான் பகவான், அவர்களும் அவதரித்தார்கள். ரொம்ப ஆச்சரியமா பிரச்சாரம் பண்ணினா, அழகான தமிழ்ல பாடினா. இப்ப பிரணவத்தை பெண்கள் கூட சொல்லக்கூடாதுன்னு ஆரம்பிச்சேனா, பெண்கள் சொல்லவே கூடாது, பிரணவத்தை சொல்லக்கூடாதுன்னு. திவ்ய பிரபந்தங்களுக்கு அந்த குறையே கிடையாதுன்னா, திவ்ய பிரபந்தத்தை சொல்லக்கூடாதுன்னு கிடையாது. இன்னொன்று, ஏன் சுவாமி ராமாயணம் எல்லாம் இருக்கே, மகாபாரதம் எல்லாம் இருக்கேன்னா, வசதியான கிரந்தங்கள், யாரும் ஒன்றும் மறுத்தே பேசலை. நம்ம ராமாயணத்தை பழிக்க பிறந்தோமா, மகாபாரதத்தை இடித்துரைக்க பிறந்தோமான்னா கொண்டாடத்தான் பிறந்திருக்கோம். ஆனால் அறுதியிட்டு சொல்லலாம், ராமாயண மகாபாரதாதிகளை காட்டிலும் திவ்ய பிரபந்தங்கள் உயர்ந்தவை. ஏன்னு நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ தினப்படி ஒரு சர்க்கம் படிக்கிறார் ராமாயணத்தில், தினப்படி ஒரு சர்க்கம் பாராயணம் பண்ணுறதை வழக்கமாக வச்சுட்டு இருக்கேன் சுவாமி அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. பாலகாண்டம் வாசிச்சுட்டு இருக்கார். ஒரு நாள் அவர் வாசிக்க வேண்டிய சர்க்கம் என்ன தெரியுமா, தாடகா வருணனம். அதுதான் விஷயம். தாடகை எங்கே பிறந்தா, எப்படி வளர்ந்தா, எந்த யக்ஷனோட கல்யாணம் ஆச்சு, இந்த காட்டுக்கு எப்படி வந்தா, இதெல்லாம் ஒரு சர்க்கத்தில் சொல்லியிருப்பா. பெருமாளை பற்றி பேச்சே வராது அதில். மொத்தமாக நீங்கள் இன்றைக்கி யார் அப்படி கொண்டாடி பேசிட்டு இருந்தீங்கன்னா, இன்றைக்கி தாடக வருணனம் தான், அவளை தான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருந்தேன்னு தான் நீங்கள் சொல்லி ஆகணும். நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டெல்லாம் மேலே போக முடியாது. ராமாயணம்னா அதையும் படிச்சு தான் ஆகணும். இந்த குறை ராமாயணத்தில் இருக்கோ இல்லையோ, திவ்ய பிரபந்தங்களில் நீங்கள் தேடினாலும் பெருமானை தவிர இன்னொரு சரித்திரம் வராது. இதுதான் பெருமை. திவ்ய பிரபந்தங்களுக்கு எதனால் பெருமைன்னா, இதில் ஒரு பதிகத்தில் அப்படியே தாடகையை பற்றியே பாடியிருக்காருன்னு உண்டா? கிடையவே கிடையாது. ஆனால் ஆழ்வார்த்தம்மா அறக்கர்த்திரளில் வச்சு பாடியிருக்கார். இப்போ நினைவுக்கு வரைச்சி அதையும் சொல்லிடுறேன். திருமங்கை ஆழ்வார் ரொம்ப அழகாக ஒரு சாகசமாக ஒரு காரியம் பண்ணினார். மிகச்சிறந்த பக்தர் தானே, சிறந்த பக்தர். ஆனால் அவர் என்ன தெரியுமா பண்ணிவிட்டார், இப்படி பாடினா நல்லா இருக்குமேன்னு யோசனை பண்ணார். எப்படி பாடினா, ராமனுடைய சேனையில் ஒரு ஆளாக இருந்துட்டு நான் பாட போகிறது இல்லை, ராவண சேனையில் ஒரு ஆளாக இருந்துட்டு நான் பாட போகிறேன். ராவண சேனையில் ஒரு ஆளாக இருந்துட்டு நிலைமை எப்படி இருக்குங்கிறத நான் பாட போகிறேன்னா, அது அழகாக திருமொழி, பெரிய திருமொழிங்கிற தம்முடைய நூலில் பாடியிருக்கார். அதில் அவர் சொல்கிறார், அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ அப்படின்னு பாடுறார். அரக்கநாட அழைப்பார் இல்லை, நாங்கள் அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ. ஆழ்வாரை பார்த்து கேட்டா, என்னப்பா உங்கள் சேனையில் எப்படி நடந்துட்டு இருக்கு, எல்லாம் என்னென்ன பிளானிங், நாளைக்கு ராமனை எப்படி எதிர்க்க போகிறீர்கள்,
அப்படின்னா இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு திருமங்கை ஆழ்வார் பேச ஆரம்பிக்கிறார். இப்போ அவர் திருமங்கை ஆழ்வாரா தன்னை நினச்சிக்கல, நாம் அப்படி சொல்லக்கூடாது, அவர் நினச்சிட்டு இருக்கார், ராவண சேனையில் ஒருத்தராக நினச்சிட்டு இருக்கார். இப்படி எப்படி பார்த்துட்டு சொல்கிறார், எங்கள் தலைமை எங்கள் ராவணன் கேட்டான், நாளைக்கு ராமனோட சண்டையிட யார் தயாராக இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டான். நாங்கள் ஒருத்தரும் நாங்கள் தயார்னு சொல்லவே இல்லை தெரியுமோ, வாய் வார்த்தைக்கு சொல்கிறதுக்கு கூட ஆள் இல்லைன்னார். அதைத்தான் அறக்கராட அழைப்பார் இல்லை, நாங்கள் அஞ்சினோம் தடம் பொங்க தம்பொங்கோ. வாய் வார்த்தைக்கு அதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம், மனசில் என்ன நினச்சுன்னு சொல்கிறார் இவர். நாளைக்கு நான் வந்தா தானே, எல்லாம் வரவே போகிறது இல்லை, நாளைக்கு நான் லீவு ஏற்கனவே லெட்டர் கொடுத்தாச்சு. ஆனால் அப்படி வெளியில் சொல்லாமல், ராஜா நீ கவலைப்படாத, நாளைக்கு நான் போகிறேன், நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வாய் வார்த்தைக்கு சொல்கிறதுன்னு ஒன்று உண்டோ இல்லையோ. இப்போ இங்கே நான் உங்களை பார்த்துட்டோம், திரும்ப வருகிற 21ஆம் தேதி ஐயாவு மஹால்னுட்டு பூந்தா அமைஞ்ச கரையில் அடி எனக்கு உபன்யாசம் இருக்குது, சாயங்காலம் 3 மணிக்கு. எப்படி பாருங்க, நைஸாக நடுவில் சொல்லிட்டோம் இல்லையோ. நீங்களாம் வந்துருங்கோன்னா இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, 21ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு மேலே நல்ல நேரமாக தான் பார்த்துருக்கு. அங்கே பெருமாளுக்கு தோட்ட உற்சவம் நடக்கிறது, அங்கே பெருமாளும் வரப்போகிறார், அந்த சமயத்தில் உபன்யாசம் வச்சுருக்காங்கன்னா இப்போ வாங்கோன்னா நீங்கள் நேரையே இல்லை சுவாமி, நீங்கள் எங்களால் வர முடியாத சூழ்நிலை இருந்தால் கூட அப்படியே சொல்லிவிடுவீடா, பார்க்குறோம் சுவாமி, வருவோம் சுவாமி. அது வாய் வார்த்தைக்கு சொல்கிறதா இருக்கலாம், அது எனக்கும் தெரியும், தெரியாதுன்னெலாம் நினச்சிக்காருங்க. அவ்வளோ அசடெல்லாம் கிடையாது, ஏதோ ஓரளவு அசடுதாங்கிறது தெரியும், அவ்வளோ இல்லை. சரி கூப்பிட்டா இப்போ நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவா, ஒரு அடுத்த தடவை வரும்போது நம்ம பார்த்து கண்டிப்பாக வரணும்னுவா. இந்த டி நகரில் வெங்கட்ராமன் தெருவில் வந்து எப்படி தேடுறதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் சொல்லிட்டு போச்சு நிறைய பேர் சொல்லுவா, பாருங்க நம்ம பார்த்து கண்டிப்பாக வாங்கோ அப்படின்னு. ட்ரெயின்லேருந்து இறங்கி போச்சா கூட சொல்லுவா, ஒரு நாள் 1.5 நாள் கூடவே பயணிச்சிருப்பா, அடுத்த தடவை வந்தால் நம்ம பார்த்து கண்டிப்பாக வரணும்னுவா. ஸ்டேஷனில் இறங்கி அவன் எங்கேன்னு நான் போய் யாரை போய் கேட்குறது, இப்போ அது வெறும் ஒரு வார்த்தைக்கு சொல்கிறது அவ்வளோதான். நான் வந்தால் வேற எங்கே போகிறது, வந்தால் இங்கே தான் அப்படின்னு நாமளும் சொல்லி வைப்போம் பாருங்க. அதனால் சொல்லச்சேவே வரலன்னு சொல்லுவேன்னா, இல்லை ஒரு வார்த்தைக்கு சொல்கிறதும் உண்டோ இல்லையோ. திருமங்கை ஆழ்வார் தான் சொல்கிறார், எங்கள் அணியில் வார்த்தைக்கு சொல்லக்கூட ஆள் இல்லைன்னு. சும்மா நான் போய் போகிறேன், நாளைக்கு நான் போகிறேன் பார்த்துக்கிறேன், அறக்கராடு அழைப்பார் இல்லை. அது ரொம்ப அழகாக ஒரு வியாக்கியானத்தில் ஒரு அழகாக கதை காட்டுறா. ஆடு பார்த்துருக்கீங்களா, 2 பக்கம் அதுக்கு தாடி மாதிரி தொங்கிட்டு இருக்கும், அது எதுக்குன்னே தெரியலையாம், ஆட்டுக்கும் தெரியல யாருக்கும் தெரியல, அது என்னத்துக்காகன்னு தெரியல, 2 பக்கம் ஆட்டுக்கு தாடி மாதிரின்னு அடிக்கடி இப்போ ஞாபகம் வந்தது பாருங்க. அடிக்கடி இங்கே ஒருத்தர் சொல்லிட்டே இருப்பார், ஆட்டுக்கு தாடி, அதே போல் மாநிலத்துக்கு ஆளுநர் அப்படின்னு போடுவா, அடிக்கடி போட்டு இதுவும் தேவையில்லை அதுவும் தேவையில்லைன்னு. ஆளுநர் தேவையில்லைன்னு எனக்கு தெரியல, ஆனால் ஆட்டுக்கு தாடி தேவை, அதுக்கு உண்டு, அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்கிறதுக்கு நம்ம பெரியவா கதை சொல்லி வச்சிருக்கா. ஒரு ஆடு அப்படியே வந்துட்டே இருந்தது, மெலிஞ்ச ஆடு பாவம், 2 பக்கம் தாடியோட வந்துட்டே இருந்தது. எதிர்க்க ஒரு சிங்கம் வந்துருத்து, சிங்கம் ரொம்ப நாளாக பசியாக இருக்குது, இப்போ என்ன எதிர்க்க என்னன்னா ஆடே வந்துடுத்து, மெலிஞ்சு இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி இதுதான் சாப்பாடுன்னு முடிவு பண்ணியாச்சு, லஞ்ச் ரெடி நமக்குன்னு அது முடிவு பண்ணிவிடுத்து. ஆட்டை அடிக்க வந்தப்போ கிட்ட பார்த்தது பாருங்க, 2 பக்கம் அந்த ஆட்டுக்கு தாடி தொங்குறத பார்த்துடுத்து. உடனே பார்த்துட்டு ஒரு சந்தேகம் ஏற்படவே, அது என்ன 2 பக்கம் உனக்கு என்னமோ அப்படி தொங்கிட்டு இருக்கேன்னால் ஆடு யோசனை பண்ணிட்டு, நல்ல வேலையாக அவன் ஒரு கேள்வி கேட்டிருக்கான், இதை வச்சுட்டு நாம் எப்படி தப்பிக்கணும்னு தான் இப்போ பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, ஓ அதுவா அப்படின்ட்டு அப்படின்னு கொஞ்சம் கர்ஜனையெல்லாம் பண்ணிட்டு 99 அப்படின்ட்டு. நாம் என்னமோ கேட்டேன், இவன் என்னமோ 99ங்கிறானே, என்ன சொன்ன நீ இப்போ அப்படின்னா, நீ என்ன கேட்டேன், இல்லை நான் அந்த தாடி எதுக்குன்னு நான் கேட்டேன், நான் என்ன சொன்னேன், நீ 99ன்னு, அதுதான் எனக்கு புரியலன்ட்டு சிங்கம். உடனே ஆடு பேச ஆரம்பிச்சுது, இல்லை நான் ஒரு சங்கல்பத்தில் தீட்சிதனாக இருக்கேன், தீட்சையில் இருக்கேன், அதுக்காக இந்த தாடி 2 பக்கம் வளர்த்துட்டு இருக்கேன். இப்போ நான் வளர்த்த தாடி, ஆடு வளர்த்த தாடி, 2 பக்கம் தாடி, நான் தீட்சிதனாக இருக்கிறதுனால வச்சுட்டு இருக்கேன். என்ன தீட்சை அப்படின்னு கேட்டுது, 98 சிங்கத்தை இது வரைக்கும் அடித்து சாட்டாச்சு, 99ன்னு வருங்கோ. ஐயோ இவர் பெரிய தீட்சிதனாக இருப்பார் போல் இருக்கு, இவர் நான் தீட்சையோடு இருக்கார், 98 சிம்மத்தை அடிச்சுட்டேன்னு வேற சொல்கிறது, இது நாம தான் 99, இதை நாம் அடித்து சாப்பிடலான்னு பார்த்தா இதுங்க கையால் நாம் அடிபட்டு விடுவோம் போல் இருக்குன்னு ஓடியே போடுத்தான். அப்போ தான் ஆடு பெருமாளை பார்த்து சொல்லித்தான், எதையும் நீ தேவையில்லாமல் வைக்கல, ஏதோ ஒரு காரணத்தோட தான் நீ வச்சிருக்கேன்னுட்டு. அறக்கராட அழைப்பார் இல்லை, அந்த ஆடு சொன்ன மாதிரி வாய் வார்த்தைக்கு சொல்கிறதுக்கு கூட ஆள் இல்லைன்னு பாடியிருக்கார். எதுக்கு இந்த கதையை இப்போ விண்ணப்பித்தேன்னால், ஆழ்வார்கள் பாடினா தாடகாவர்ணனம்னு பாடலை, சூர்பனகையை பற்றி எல்லாம் வர்ணிக்கலை, இதெல்லாம் கிடையவே கிடையாது. கங்கையை பற்றி எத்தனை இடத்துல சொல்லிட்டே வரார், விஸ்வாமித்திரர் சொல்லிட்டே வரார், அதாவது பரவாயில்ல, தாடகாவர்ணனத்துக்கு கங்காவர்ணனம் எவ்வளோ தேவலான்னு வச்சுக்கோங்க. இந்த திவ்ய பிரபந்தங்கள்ல அந்த குறையே கிடையாதுங்கிறது தான் திவ்ய பிரபந்தங்களினுடைய ஏத்தம். தொட்ட விடமெங்கும் ஓரோரு எழுத்தும் பரமனுடைய பெருமை புகழக்கூடிய அற்புதமான வைபவம் அது திவ்ய பிரபந்தங்களுக்குத்தான் உண்டு. அந்த திவ்ய பிரபந்தங்களை நமக்கு தந்து நம் அத்தனை பேரையும் நம் அனைவர்களுடைய ஆத்மாக்களையும் காத்தவர்கள் ஆழ்வார்கள். அவர்களை பெருமானே அவதரிப்பித்தான். என்ன காரணங்களை வரிசையாக சொல்லிட்டேன். சரீரம் கொடுத்தார், சாஸ்திரங்களை கொடுத்தார், தானே அவதாரங்களை பண்ணி பார்த்தார், என்னென்னமோ உபாயங்கள்லாம் நம்மை அடையணுங்கிறதுக்காக அவர் பண்ணி பார்த்தார். கடைசியில் நம்மவர்களில் சிலரை கொண்டு நம்மை திருத்த வேணும்னு தீர்மானித்தார். ஆழ்வார்களை அவதரிப்பித்தார். அந்த ஆழ்வார்களுடைய வைபவங்களை இவ்விடத்திலே உபன்யசிக்க வேண்டும் என்பது இந்த கமிட்டியாருடைய நிர்வாகிகளுடைய ஒரு அன்பான கட்டளை.
இங்கே ஏற்கனவே வந்து அடியன் ஒரு தடவை பேசியிருக்கேன். அப்போவே திரளா பல பேர் வந்திருந்ததையும் கண்டிருந்தேன். ஏன்னா ஆரம்பத்தில் அவர் சொன்னார் பாருங்க, என்னை பற்றி அந்த ப்ரொஃபைல்லாம் படித்தார். அது 25 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதியது. இப்போ எனக்கு 45 வயசு ஆகிடுது. அதனால தான் அதில் அட் திஸ் வெரி யங் ஏஜ்னார். எனக்கே சிரிப்பு வந்துருச்சு. ஐயோ, நம்ம நாளைக்கு தான் அவரை வர சொல்லியிருக்கோம். நாளைக்காவது ஒரு 4 வயசு குறைஞ்ச மாதிரி தெரிவேன். ஏன்னா நாளைக்கு தான் வர சொல்லியிருக்கேன். இன்றைக்கி இவ்வளோ தாடியோட வந்திருக்கோம். அட் திஸ் யங், அதுவும் எழுது போச்சு அட் திஸ் யங் ஏஜுங்கிறாரேன்னு நினச்சேன். அப்போ எனக்குள்ளே ஓடின்ற விஷயம் இதுதான், ஓடின்ற இருந்த விஷயம். இது எப்போ யார் எழுதினான்னு யோசனை பண்ணேன். இது எப்பயோ 20-25 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதியது. இங்கே 4 நாளில் வரத்துக்கு ஒத்துண்டேன்னு அவர் சொன்னார் பாருங்கோ, அது நிஜம். 4 நாளில் வரேன்னு ஒத்துண்டதுக்கு காரணம் நீங்கள் அத்தனை பேரும் தான். ஏன்னா போன தடவை உங்களை இந்த இடத்துல பார்த்தேன். சரி, நன்னா இத்தனை பேர் ஆர்வமாக வந்து கேட்குறா. இந்த வெயில் காலத்துக்கு தோதா என்னென்ன சௌகரியங்கள் வேணுமோ அதெல்லாம் இங்கே இருக்குது. நான் கொஞ்சம் காலம் அடிச்சுன்னு தான் உட்காந்து சொல்லி ஆகணும். நீங்கள்லாம் ரொம்ப அழகாக உட்காந்து கேட்குறதுக்கு சேரெல்லாம் போட்டு வச்சுருக்கா. அதுவும் தலைப்பு கரும்பை போன்ற தலைப்பு கேட்கணுமா? அதுக்கு ஆழ்வார்கள் வைபவங்கிறத விட ஒரு சிறந்த தலைப்பு இருக்க முடியுமா? என்ன ரொம்ப ஆச்சரியமான தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். அதனுடைய ஒரு தொடக்க உரையை போல, இன்ட்ரோடக்ஷனை போல அறிமுக உரை அது இன்றைய தினம் நம்மாலே இங்கு நிகழ்த்த பெற்றது. இந்த நல்வாய்ப்பை நல்கியமைக்காக மேற்படி சபையார், ட்ரஸ்டிகள் அவர்கள் அத்தனை பேருக்கும் அடியனுடைய கிருதஜதானுசந்தானங்களை தெரிவித்துக் கொண்டு, இத்தனை நேரம் பொறுமை காத்து கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அத்தனை பேருக்கும் கூட அடியனுடைய பிரணாமங்களையும் சொல்லிக்கொண்டு, குத்தம் குறைகளை பொறுத்தருள வேண்டிக் கொண்டு, வருகிற மாதங்களிலே, அடுத்த மாதம் அதிகமாக இல்லை, அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மாதத்தில் உண்டு. அது என்ன தேதிங்கிறது பின்பு சொல்லப்படும். அப்போது நாம் இங்கே கூடினோம்னு சொன்னால் முதலாழ்வார்களுடைய வைபவத்தை அந்த நாளிலே நாம் அனுபவித்து மகிழலாம். அனைவரும் அவசியம் வரணும்னு பிரார்த்தித்துக் கொண்டு அனைவரையும் அடியேன். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீஹி நித்யமங்கலம்.